என்ன உங்களுக்கு இதே மாதிரி தானே என்ன ஒரு வருஷத்துக்கு மேல் ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் என்ன நீங்களும் ஃபண்ட் எடுத்துட்டு வந்திருப்பீங்க சரியா இப்பயாவது உங்களுக்கு ஏ லெவலை பற்றிய ரியாலிட்டி ஒன்று விளங்கிட்டேன்னு சொன்னா சரியா ஏல பற்றிய ரியாலிட்டி ஒன்று விளங்கிட்டேன்னு சொன்னா சரி நாங்க தொண்டமானார் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன தொண்டமானார் பேப்பர்களே பார்த்துட்டு இருக்கிறோம் சரியா தொண்டமானார் பேப்பர் பார்ப்போமே என்ன அன்றைக்கு நாங்கள் என்ன போன கிளாஸ் போன புதன்கிழமை பாருங்க என்ன வெரி குட் வெரி குட் வெரி குட் போன புதன்கிழமை பாருங்க 16வது கேள்வியெல்லாம் பார்த்துனாங்க என்ன 16 பார்த்துனாங்க கூட்டு காரணம் பார்த்துட்டோம் என்ன கூட்டு காரணம் பார்த்துட்டோம் இல்ல டே இப்ப நீங்க உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாப்ல நீங்க பாஸ் பேப்பர் செய்யறீங்கல்ல பாஸ் பேப்பர் செய்து படிச்சீங்கன்னு சொன்னாப்ல உங்களுக்கு பேப்பர் பாருங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க பாஸ் பேப்பர் செய்யறீங்கல்ல பெரும்பாலும் என்ன செய்யறீங்க சும்மா தியரியை திரும்ப திரும்ப படிக்க பாக்குறீங்க நீங்க படிக்கிறன்றது தியரி நீங்க படிக்கிறன்றது பாருங்க தியரிய படிக்கிறது படிப்பு இல்லை அப்படின்னு நீங்க பாஸ் பேப்பர் செய்யணும் கேள்விகளை நீங்களா செய்து பார்க்கணும் அட பிசிக்ஸுக்கும் அப்படிதான் பிசிக்ஸுக்கும் என்ன கொப்பியை வச்சுக்கொண்டு பாஸ் பேப்பர்களில திரும்ப திரும்ப செய்யும் உனக்கு ஒரு கேள்வி விளங்க இல்லையா ஒரு 20 தரம் செய் 25 தரம் செய் ஐடியா விளங்கும் பாஸ் பேப்பர் தான் மெயினா பாரு பிசிக்ஸ்ல இருக்கிற ஐடியாவை விளங்கி கொள்ளு பிள்ளைகள் பிசிக்ஸ்ல இருக்கிற ஐடியாவை விளங்கி கொள்ள பாரு அதான் நான் சொல்றேன் பிசிக்ஸ்ல இருக்கிற ஐடியாவை விளங்கி கொள்ள பாரு என்ன அப்ப சும்மா என்ன F7MA பாவிக்க தெரியாமலே நாங்க நிறைய பேர் இருக்கிறோம் F7MA பாவிக்க தெரியாம நிறைய பேர் இருக்கிறோம் தொப்ளர் விளைவுக்கு எப்படி சமன்பாடு போடுறேன்னு சொல்லி தெரியாம இருக்கிறவன் லைட் ஹீட்டுக்கு எல்லாம் சில விஷயங்களை தெரியாம இருக்கும் அண்மை கால கேள்வியில பாரு என்ன அடே நீ தாண்டா செய்யணும்டா நீ தான் செய்யணும் ஏன்னா தியரி படிக்க டைம் இல்லைன்னு இல்லாம நீ தான் டைமை ஒதுக்கி கொள்ளணும் அதான்டா பிசிக்ஸ் எல்லாம் நீங்க கூட சரியா அப்படி என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுதா பிசிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் தொடர்ந்து படிக்கத்தான் உனக்கு அந்த பாடத்துல ஒரு ஐடியா வந்து விளங்கும் இந்த பாடம் இப்படித்தான் படிக்கணும்ன்றது அது நீ தான் அதை விளங்கி கொள்ளும் அதை எப்படி நீ கண்டுபிடிக்கலாம் கேள்விகளை திரும்ப திரும்ப செய்யறது மூலம் கண்டுபிடிக்கலாம் சரியா நினைச்சியண்டா செய்யலாம் நினைச்சியன்னு சொன்னா செய்யலாம் நான் சொல்ல தானே சாப்பிடக்குள்ள என்ன நீங்க டிராவல் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள இல்லாடி குளிக்கக்குள்ள என்ன செய்யலாம் நெட்வொர்க் இஷ்யூ ஆகுதா நெட்வொர்க் நல்லா தான் இடம் இருக்கு சரி இப்போ சாப்பிடக்குள்ள இல்லாடி குளிக்கக்குள்ள என்ன டிராவல் பண்ணி கொண்டிருக்குள்ள நாங்க என்ன செய்யணும் என்ன ஐடியாஸை நாங்க பார்த்து கொண்டு இருக்கணும் எங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களை யோசிக்கணும் பிடிச்சி படிக்க பாரு அடே கம்பைன் மேத்ஸ் எல்லாம் லேசுடா கம்பைன் மேத்ஸ் லேசு கம்பைன் மேத்ஸ் நீ பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சேன்னு சொன்னா உனக்கு கம்பைன் மேத்ஸ் லேஸ்ன்றது விளங்கிடும் என்ன வெரி குட் அடே சில பேர் சொல்லியிருக்கிறாங்களே என்ன பிசிக்ஸ் மார்க்ஸ் ஃபர்ஸ்டா 5 மார்க்ஸ் தான் எடுத்துதான் இப்ப 65 மார்க்ஸ் எடுக்கிறாங்களாம் வெரி குட் என்ன பரவாயில்ல பிள்ளைல அடே நம்பிக்கைன்றது நீ கிரியேட் பண்ண வேண்டியதுதான் அப்பா என்ன கால்குலேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க போட்டுருக்காங்க என்ன ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எல்லாம் என்ன ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர் முதலாவது ஸ்ட்ரக்சர் எங்கட வளமையான யூனிட் 1 யூனிட் 2 மாதிரி போட்டுருக்கேன் இப்ப தொண்டமானார் இது ரெண்டாவது எக்ஸாம் என்றபடியா என்ன தேங்க்யூ ரெண்டாவது எக்ஸாம் படியா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு நீ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு தேர்ட் டேர்ம் எக்ஸாம் சொல்லிக்கலாம் நீ தேர்ட் டேர்ம் எக்ஸாம் ஃபோர்த் டேர்ம் எக்ஸாம் சொன்னா உங்களுக்கு என்ன 5 மணித்தியாலும் 10 நிமிஷம் என்ன 10 நிமிஷம் அப்படி வருமா சரியா நாலாவது கால்குலேஷன் கேள்வி என்ன நாலாவது கால்குலேஷன் கேள்வியா அப்படி தெரியலடா தொண்டமான தெரியல என்ன பா அஞ்சாவது கேள்வியை பாப்பேன் அஞ்சாவது கேள்வியை பாப்போம் ஐந்தாவது கேள்வியை பாருங்க ஐந்தாவது கேள்வி T2 வெப்பநிலையில் A வாயு 2 B வாயு என்ன T2 வெப்பநிலை அரே பரவாயில்ல அடே தொண்டமானார குறைவா வருதுன்னா பரவாயில்ல நீ என்ன ஒவ்வொரு டேர்முக்கும் அடுத்த டேர்முக்கும் இடையில நீ மேக்சிமம் உண்ட அபிலிட்டியை கூட்டிக் கொள்ள பாரு படிப்பு சம்பந்தப்பட்ட அபிலிட்டியை கூட்டிக் கொள்ள பாரு என்ன எல்லாம் கடைசியில ஒழுங்கா வரும் ஓமடா பாஸ் பேப்பர் இப்பவே செய்யடா நீங்க இப்ப இன்ஆர்கானிக் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க ஆர்கானிக் படிக்கிறீங்க இப்பவே ஃபுல்லா செய்யுங்க பிள்ளைகள் ஆர்கானிக் எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட எல்லா பாஸ் பேப்பர்ஸையும் செய்யுங்க
நெஞ்சிங்கன்னா செய்யலாம், நெஞ்சிங்கன்னா செய்யலாம். ஒரு ஒரு கேள்விக்கு அவ்வளவு டைம் தேவையில்லை, நான் டக் டக்குன்னு செய்யலாம். ஏன்னா பெரும்பாலும் டைம் ஒதுக்கி செய்ய பாருங்க. விரும்பி படிங்க, விரும்பி படிங்க. சரியா? நிச்சயமா சாதிக்கலாம் பிள்ளைகள். ஏன்னா 5வது கேள்வி எங்கடா தொண்டமானார் பேப்பர். ஏன்னா தொண்டமானார் பேப்பர் 5வது கேள்வி. T2 வெப்பநிலையா பிள்ளைகள்? T2 வெப்பநிலையா என்னவா? ஏ வாயு. சரியா? ஏ வாயு 2 பி வாயுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏ வாயு 2 பி வாயுன்னு சொல்லி சொல்றாங்க. வாயு ஏ ஆனது பிரிகை அடைந்து, வாயு ஏ ஆனது பிரிகை அடைந்து வாயு பி ஆக மேலே காட்டியவாறு மாற்றம் அடையும். மூல் பி வாயு வரும். ஒரு மூல் ஏ வாயு பிரிஞ்சா 2 மூல் பி வாயு பாருங்க வரும். ஓகே. வி கணவனுடைய விரைத்த கொள்கலத்தில், வி கணவனுடைய விரைத்த கொள்கலமா அப்படி அப்படின்னு சொன்ன அர்த்தம் கனவளவு மாறலியன். கனவளவு பாருங்க, கனவளவு மாறல. வி கணவனுடைய விரைத்த கொள்கலமா, வி கணவனுடைய விரைத்த கொள்கலம். சரியா? வி கணவனுடைய விரைத்த கொள்கலத்தில் இப்பிரிகை தாக்கம் இடம்பெறுகின்றது. இப்பிரிகை தாக்கம் இடம்பெறுதான். சரி. ஆரம்பத்தில் குடுவையின் அமுக்கம் P1 ஆகவும் வெப்பநிலை T1 ஆகவும் காணப்பட்டது. பின் வெப்பநிலை அதிகரித்து T2 வெப்பநிலையில் இப்பிரிகை முற்றாக இடம்பெற்ற போது, பிரிகை பாருங்க முற்றாக இடம்பெறுது. பிரிகை முற்றாக இடம்பெறுதுன்னு சொன்னா ஏ வாயு இருக்காது. பிரிகை முற்றாக இடம்பெறுதுன்னு சொன்னா ஏ வாயு இருக்காது. அப்ப ஆரம்பத்துல பாருங்க T1 P1 என்ன? T1 P1. வெப்பநிலை அதிகரிக்கிறோம், வெப்பநிலை அதிகரிக்கிறோமா, வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள பிரிகை தாக்கம் நடக்குது. அதே கனவுளவு தானா? அதே கனவுளவு. கனவுளவு மாற்றம் இல்லையே. விரைத்த கொள்கலம் கனவுளவு மாற்றம் இல்லை. அப்ப இந்த இப்ப T2 P2, T2 P2. வெப்பநிலை கூறபடியாகவும் என்ன செய்யும்? அமுக்கம் கூடும். என்ன? வெப்பநிலை கூறபடியாகவும் பாருங்கள் அமுக்கம் கூடும். சரியா? வெப்பநிலை கூறபடியா அமுக்கம் கூடும். இங்க மூலெண்ணிக்கை அதிகரிக்கிறபடியாகவும் அமுக்கம் அதிகரிக்க வேண்டும். மூலெண்ணிக்கை அதிகரிக்கிறபடியாகவும் அமுக்கம் பாருங்க அதிகரிக்க வேண்டும். ஓகே தானே? சரி. ஆரம்பத்தில் குடுவையின் அமுக்கம் P1 ஆகவும் வெப்பநிலை T1 ஆகவும் காணப்பட்டது. பின் வெப்பநிலை அதிகரித்து T2 வெப்பநிலையில் பிரிகை தாக்கம் முற்றாக இடம்பெற்ற போது, பிள்ளைகள் முற்றாக என்றதை தெளிவாக கொண்டு கொடுங்க. முற்றாக இடம்பெற்ற போது P2 காணப்பட்டால் P2வை தொடர்புபடுத்தும் சரியான கோவை A, B இலட்சிய நடத்தை உடையன. A, B பாருங்க. A, B ஆனது நடத்தையே உடையன. A, B ஆனது இலட்சிய நடத்தையே உடையன. A, B ஆனது இலட்சிய நடத்தையை பாருங்க உடையன. இப்ப ரெண்டுக்குமே என்ன செய்யலாம்? நாங்க PV சம என்னாடியே போட்டு ஒரு தொடர்படுத்த விட்டா சரிதானே? தொடர்படுத்த விட்டா சரி. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்ன எக்ஸ் மூல் இருந்தேன்னு சொல்லி வைக்கிறேன். ஆரம்பத்துல ஏ வாயு எக்ஸ் மூல் இருந்ததுன்னு சொல்லி வைக்கிறேன். அப்படி சொன்னா இறுதியில வெப்பநிலை அதிகரித்த பிறகு இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற பி வாயுட மூல் எவ்வளவு? இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற பி வாயுட மூல் எவ்வளவு புள்ளி? இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற பி வாயுட மூல் எவ்வளவு? இந்த தொகுதிக்குள்ள இருக்கிற பி வாயுட மூல் எவ்வளவு? வெரி குட், வெரி குட். 2x ஆக இருக்குமா? 2x ஆக இருக்கு. சரிதானே? என்னன்னு சொன்னா பாருங்க, என்னன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? ஒரு மூல் இருந்தா முற்றாக பிரிகை அடைந்து 2 மூல் வருது. பி சமானம் என்ன? 1:2 எல்லோ பிளேன். பி சமானம் பாருங்க 1:2. பி சமானம் பாருங்க 1:2. அப்ப ஆரம்பத்துல தொகுதிக்குள்ள ஏ வாயுட மூல் எக்ஸ் எடுத்தமெண்டா இதுல பாருங்க ஏ வாயு முற்றாக பிரிகை அடைந்த பிறகு, ஏ வாயு முற்றாக பிரிகை அடைந்த பிறகு பி வாயுட மூல் எவ்வளவு? 2x ஆக இருக்கு. இப்ப நாங்க எக்ஸ் சமப்படுத்தி விட, எக்ஸ்ன்றது நாங்க வச்ச கணியம். எக்ஸ் சமப்படுத்தி விட்டா என்ன செய்யலாம்? பி வெட்டுப்படும், ஆர் வெட்டுப்படும். சரியா? ஒரு சிக்கலும் இல்லை. இப்ப இதுக்கு பிவி சமயம் சும்மா சிம்பிளா செய்யலாமடா. நான் உங்களுக்கு விரிவா செய்து காட்டுறேன். இதுக்கு ஆரம்பத்துக்கு பிவி சமய நாட்டிய போட்டு விட்டோம்டா அமுக்கம் P1 என்ன? அமுக்கம் P1 கனவளவு V, மூல் என்ன? மூல் எக்ஸ், எக்ஸ் மூல் எங்கால ஆர் இன்டு என்ன? T1. அடுத்த ரெண்டாவது தொகுதி என்ன? அமுக்கம் P2. பிள்ளைகள் சின்ன கேள்வி, பிள்ளைகள் சின்ன கேள்வி. எங்களுக்கு விளங்குற மாதிரி குடிச்ச உடனே பாரு சிம்பிளா விட வருது. கேள்வியை பார்த்து நீ ஏன் பயப்படுறா? கேள்வி எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்க எழுதிட்டோம்டா சரி. என்ன கேள்விய எங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிட்டோம்டா சரி. அடே நீ உனக்கு கேள்விய வாசிச்சுட்டு விட வரலன்னு சொன்னா ஐடியா உனக்கு வரலன்னா 5 விடையும் பாரு. 5 விடையும் பாரு. என்ன? ஏதோ ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறான், ஏதோ ஒரு தொடர்பு எடுத்திருக்கான். இப்போ ஒரு தொடர்பு வரணும்டா என்ன? சரியா கணித வச்சு நாங்க என்ன செய்யறோம்? செட் பண்றோம், அவ்வளவுதான். அப்ப இது முதலாவது என்ன? முதலாவது. ரெண்டாவது எங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? P2 P2 தொடர்படுத்தணும். என்ன? P2 எழுவாய் ஆக்கணும். அப்ப 2/1 என்ன? 2/1 ஒரு சிக்கலும் இல்லை. 2/1 சொன்னா
என்ன வரப்போகுது P2 இன் கீழ் P1 P2க்குள்ள P1 P2க்குள்ள P1 என்ன 2x(x) மேல ஒரு 2 வருவேன் 2t2 என்ன 2t2 t1 என்ன 2t2 t1 P2 சமன் என்ன P2 சமன் 2 into 2 into என்ன 2 into P1 T2க்குள்ள T1 அடே சின்ன கேள்வி என்ன இதெல்லாம் ஒரு கேள்வி இப்ப நாங்க தந்த தரவுகளை குறிக்கிறோம் உங்களுக்கு என்ன ஐடியா ஏ ஒரு மூல் இருந்தா பி எத்தனை மூல் வரும் 2 மூல் வரும் ஏன் இந்த பி சமான டபுளா வார மாதிரி தந்திருக்கிறான் இந்த ஐடியாக தான் தந்திருக்கான் சரி கஷ்டமா அப்படி இல்லை இது கஷ்டமா இல்லை ஐந்தாவதுக்கு என்ன ஆன்சர் வருது 2P1 T2க்குள்ள T1 என்ன 2P1 T2க்குள்ள T1 நாலாவது ஆன்சர் என்ன வெரி குட் நாலாவது ஆன்சர் பிள்ளைகள் தொண்டமானாரு என்ன அஞ்சாவதுக்கு பாருங்க ஐந்தாவதுக்கு நாலாவது பிள்ளைகள் இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு யூனிட் 4ல வருதுன்னு கேஸஸ் சம்பந்தப்பட்டு வருது அப்புறம் நீங்க படிக்க கூட இதுல கொஞ்சம் என்ன இதுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு யூனிட் 12 கேள்விகள் வரும் ரசாயன சமநிலையெல்லாம் என்ன இதுல அடுத்த கட்ட பிரியோகங்கள் இருக்கிற மாதிரி கேள்விகள் இருக்குதா யூனிட் 11 யூனிட் 12 எல்லாம் பாருங்க இதுக்கு அடுத்த கட்ட பிரியோகங்கள் இருக்கிற மாதிரி கேள்விகள் இருக்குதா இருக்கு சரியா ஓகே அன்றைக்கு பார்த்தனாங்கல்ல முதலாவதுக்கு என்ன நாலாவது மூன்று கொண்டு சரியா டக்குனு பாப்போம் என்ன இது நீங்க செஞ்ச பேப்பர் பெரும்பாலான கையில இருக்கிற பேப்பர் செஞ்ச பேப்பர் என்றபடியாத்தான் நாங்கள் என்ன இந்த டிஸ்கஷனை செய்யறோம் உங்களுக்கு பெரும்பாலும் என்ன சொல்றது சில ஸ்கூல்கள்ல இந்த எக்ஸாம் வைக்கிறதே இல்லை என்ன சில ஸ்கூல்ல இந்த எக்ஸாம் வைக்கிறதே இல்லை அப்படி வச்சாலும் அதை திருத்தி கொடுக்குறே இல்லை வச்சாலும் பாருங்க திருத்தி கொடுக்குறே இல்லை என்ன வச்சாலும் பாருங்க திருத்தி கொடுக்குறே இல்லை அப்படி விஷயங்கள் இருக்கு அப்படி திருத்தி கொடுத்தாலும் என்ன டிஸ்கஷன் செய்யறதில்ல சரியா 1 2 3 என்ன முதலாவதுக்கு நாலாவது என்ன ரெண்டுக்கு மூன்று என்ன மூன்று கொண்டு சரியா நாலாவது பார்ப்போம் அப்படி அணுவாரை அதிகரிக்கும் வரிசைக்கு ஷார்ட்கட் அண்டி இல்லடா ஆவர்த்தனத்தின் வழியே வலமிருந்து இடமாக அணுவாரை அதிகரிக்கும் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக அணுவாரை அதிகரிக்கும் சரியா பா அப்படியே தேர்ட் டேர்ம் சிலபஸ் ஒருக்கா பார்த்துட்டு சொல்றேன் நான் தேர்ட் டேர்ம் சிலபஸ் ஒருக்கா பார்த்துட்டு சொல்லுனா சரியா சில இடங்கள்ல ஃபோர்த் டேர்ம் எல்லாம் நடக்குதுடா ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு தானே பாருங்க தெளிவு சதவீதம் சரியா தெளிவு சதவீதம் என்னவாம் தெளிவு சதவீதம் 49 வீதம் சரியா 49% ஆகுடைய H2O கரைசல் ஒன்றின் அடர்த்தி பாருங்க 1.2 கிராம் சென்டிமீட்டர் -3 H2SO4 கரைசல் அடர்த்தி என்ன 1.2 கிராம் சென்டிமீட்டர் -3 1.2 கிராம் சென்டிமீட்டர் -3 அடர்த்தி பாருங்க அடர்த்தி தந்திருக்காங்க ஓகே இதன் 10 சென்டிமீட்டர் கனம் மாதிரி நீர் சேர்த்து 100 சென்டிமீட்டர் கனத்துக்கு 5 ஆக்கப்பட்டால் அதன் சரிவு யாதுன்னு கேட்கிறாங்க சரியா வர்ற ஒரு 10 சென்டிமீட்டர் கனம் மாதிரி 10 சென்டிமீட்டர் கனம் சாம்பிளுக்கு நீர் சேர்க்கிறோமா நீர் பாருங்க சேர்க்கிறோம் 10 சென்டிமீட்டர் கனத்துக்கு பாருங்க நீர் சேர்க்கிறோமே அதாவது என்ன இவரை தூக்கி என்ன செய்வோம் அமிலத்துக்குள்ள நீரை ஊத்துறதா இல்லாடி நீருக்குள்ள அமிலத்தை ஊத்துறதா அமிலத்துக்குள்ள நீரை ஊத்துறதா இல்லாடி நீருக்குள்ள அமிலத்தை ஊத்துறதா டே லேப் பக்கம் போயிருந்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சுட்டு பிள்ளைகள் நீருக்குள்ள என்ன செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமா அமிலத்தை சேர்ப்போமா அமிலத்துக்குள்ள நீரை சேர்க்கிறே இல்ல சரியா ஓகே அப்ப என்ன நடக்குதுங்க
புதிய கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம் வருது. புதிய கனவளவு பாருங்க 100 சென்டிமீட்டர் கனம் வருதுன்னு. அப்ப எவ்வளவு நீர் சேர்த்திருக்கிறீங்க பிள்ளைகள்? எவ்வளவு நீர் சேர்த்திருக்கிறீங்க? 90 சென்டிமீட்டர் கனம் நீரை சேர்த்திருக்கிறீங்களா? 90 சென்டிமீட்டர் கனம் பாருங்க நீரை சேர்க்கப்பட்டு இருக்கு. சரி, ஐதாக நடைபெற்று. அப்ப இந்த கரைசல்ல சரிவா கேட்கிறாங்க. இந்த கரைசல்ல சரிவா கேட்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்யலாம்? ஆரம்பத்துல எங்களுக்கு என்ன தெரியும்? 10 சென்டிமீட்டர் கணத்துல இருந்த மூல கண்டம் வேண்டாம், சரிவா காணலாம். சரிவா காணலாம். சரி, அப்படி சரிவா காணலாம். H2O கரைசல்ற அடர்த்தி எங்களுக்கு தெரியும். H2SO4 கரைசல்ற அடர்த்தியானது தெரியும். அடர்த்தியானது பாருங்க தெரியும். 49% இருக்கிறேன். பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகள் அடர்த்தி தெரியும். கரைசல்ற அடர்த்தி தரப்பட்டிருக்கு. என்ன அடர்த்தி? ஒன்று தசம் 2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 பாருங்க. 1.2 கிராம். ஓமாடா இப்படி பாருங்க. அப்படியே செறிந்த அமிலத்துக்குள்ள தனியை சேர்த்தீங்கன்னா வெடிக்குமா? செறிந்த அமிலத்துக்குள்ள தண்ணியை சேர்த்தீங்கன்னா வெடிக்கும். சரி, எங்களுக்கு காண வேண்டிய கனவளவு தெரியும். இந்த இதுக்குள்ள இருக்கிற H2SO4 மூலகண்டம்னா சரி. அடர்த்தி என்று சொல்லக்குள்ள அடர்த்தி என்று சொல்லக்குள்ள பாருங்க, துணிவின் கீழ் கனவளவு என்ன? அடர்த்தி என்று சொல்லக்கூட துணிவின் கீழ் கனவளவு. இது பாருங்க தூய நீர் அடர்த்தியை விட கூடுதலா தான் இருக்கு. தூய நீரிட அடர்த்தியை விட கூடுதலா இருக்கு. ஏன் கூடுதலா இருக்கு? H2SO4 இருக்கிறபடியே அடர்த்தி கூடுதலா இருக்கு. அப்ப 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் துணிவு 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலின், சரியா? 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு பார்த்தோம்டா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ற திணிவு 1.2 கிராம். 1 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ற திணிவு 1.2 கிராம். இது என்ன? 10 சென்டிமீட்டர் கனம். ஓமாடா சரிடா. 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ற திணிவு என்ன எத்தனை இருக்கும்? 12 கிராமாக இருக்கும். 12 கிராமாக இருக்கு. 12 கிராமாக இருக்கு. எங்களுக்கு என்ன சொல்லப்படுது? 100 கிராம்டா அதுல 49 கிராம் H2SO4 இருப்பார். 100 கிராம்டா 49 கிராம் H2SO4 இருப்பார். இப்ப 12 கிராம்டா எத்தனை வீதம் H2SO4 இருக்குன்னு சொல்லி நாங்க காணலாம். சரியா? இப்ப எங்களுக்கு என்ன தேவை? 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல, சரியா? போய் பாருங்க, 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல். இப்ப நீங்க ஷோர்ட்டா செய்யலாமாடா, பிரச்சனை இல்லை. என்ன நாங்க கொஞ்சம் விளக்கமா செய்யறோம். என்ன 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் H2SO4 திணிவு 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் H2SO4 திணிவுண்டா என்ன சொல்லுவோம்? பிள்ளைகள் பாருங்க, 100 கிராம்டா 49 கிராம் H2SO4 இருப்பார். அவை 12 கிராமுக்கு பாக்குறோமா? 12 கிராமுக்கு பாக்குறோமே. 12 கிராமுக்கு பாக்குறோம். இப்ப எங்களுக்கு என்ன தேவை? 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல H2SO4 மூலகண்டம்டா சரிவா காணலாமே. ஆகவே 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் H2SO4 மூல காணுவோமே. H2SO4 மூலன்னு சொன்னா திணிவின் கீழ் மூலர் திணிவு. என்ன மூலன்னு சொன்னா திணிவின் கீழ் மூலர் திணிவு. H2SO4 மூல திணிவு பாருங்க, 16 64 64 32 என்ன 66 96. இது என்ன 98 கிராம் பெர் மூலாக இருக்குமா? 98 கிராம் பெர் மூலாக இருக்கு. சுருக்கக்கூடிய மாதிரி தான் தந்திருக்கிறாங்க. பாருங்க, 49 கீழ் 100, இங்கால 12, இவ்வளவு கிராம் இங்கால 98 கிராம் பெர் மூல. 98 கிராம் பெர் மூல். இப்ப மூல கண்டம்டா என்ன செய்யலாம்? சரிவா காணலாம். ஏன்னா மூல கண்டம்டா சரிவா காணலாம். அப்படி சுருக்கலாம். என்ன சுருக்குனா இங்க 2 வரும். ஏன்னா கீழ 100, அப்ப என்ன வரப்போகுது? மூல் 2 6 6 கீழ் 100 சொன்னா 6 கீழ் 100 சொன்னா 0.06 மூலா. 0.06 மூல். பிள்ளைகள் இதுல சுருக்கி கொண்டிருக்காங்க. இதுல சுருக்கி கொண்டிருக்காங்க. வெட்டுப்படும் தானே 98 49 வெட்டுப்படும் சொல்லி தெரிஞ்சபடியா இசைரம். சரியா? அப்ப நீரால ஐதாக்கினபடியா நீரால ஐதாக்கினபடியா H2SO4 மூல் குறையுமா? H2SO4 மூல் மாறுமா? இல்லை. 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள எத்தனை மூல் H2SO4 இருந்ததோ அதே அளவு மூல் தான் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ளேயும் இருக்க போகுது. என்ன குறைய போகுது? சரிவு தான் குறையும். என்ன குறைய போகுது? சரிவு குறைய போகுது. ஆகவே சொல்ல முடியல.
100 சென்டிமீட்டர் கனம் கரைசல். இப்படி இதெல்லாம் குயிக்கா செய்யணுமா? குயிக்கா செய்யணும்னா ஃபர்ஸ்டா செய்யற கேள்வி என்னபடியா ஸ்லோவா செய்து காட்டுறேன். என்ன 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் என்ன 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் H2SO4 சரிவு 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல H2SO4 சரிவுன்னு சொன்னா என்ன வரும்? 0.06 மூல். என்ன 0.06 மூல். கனவளம் என்ன? 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். அப்ப என்ன வரும் பிள்ளைகள் பாருங்க, தசம் என்ன தசமாறு மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். தசமாறு மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். ஓகே தானே? தசமாறு மூல் டெசிமீட்டர் -3 என்று வரும். வேண்டா பாருங்க 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல். டேய் 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல H2SO4 சரிவை நாங்க காணலாம். எங்களுக்கு கேட்டது என்ன? ஐதாக்குன பிறகு தானே கேட்கிறாங்களா? ஐதாக்குன பிறகு கேட்கிறபடியா நாலாவதுக்கு என்ன? நாலாவதுக்கு ஐந்தாவது. பிள்ளைகள் அழகையும் பார்த்துக் கொள்ளணும். என்ன அழகையும் பாருங்க பார்த்துக் கொள்ளணும். நாலாவதுக்கு ஐந்தாவது வேண்டாம். இதுல பாருங்க, இதுல நான் சொல்றேன் பிள்ளைகள் பாருங்க. என்ன இதான் எங்களோட கேள்வி. சரியா? ஆரம்பத்துல நான் சொல்றேன், எங்களோட சரிவு மாற்றத்தை பாருங்க. 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் என்ன 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் என்ன 10 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் H2SO4 சரிவு 10 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல H2SO4 சரிவுன்னு சொல்லுவோம். மூல் மாறாது. என்ன 0.06 மூல். என்ன 0.06 மூல். எவ்வளவு என்ன? 10 சென்டிமீட்டர் கனம். அப்ப 10 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். 10 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். சுருக்குனீங்கன்னு சொன்னா 10⁻³ 10⁻³ மேல போனா 10⁻³. அப்ப என்ன 2 வர போதீங்க 6 மூல் டெசிமீட்டர் -3. சரிவு கூட தான் இருந்திருக்கு. சரிவு கூட தான் இருந்திருக்கு. இப்ப கனவளவு நாங்க என்ன செய்யறோம்? எத்தனை மடங்கு? ஐதாக்கம். 10 மடங்கு ஐதாக்கம். 10 மடங்கு ஐதாக்கம். அப்ப சரிவு என்ன செய்யுது? 10 மடங்காக குறையுது. என்ன சரிவு 10 மடங்காக குறையுது. 6 இருந்தது என்னவா வந்திருக்கு? தசமாறா வந்திருக்கு. தசமாறா வந்திருக்கு. 6 இருந்தது தசமாறா வந்திருக்கு. சரியா? 6 இருந்தது தசம் 6 வந்திருக்கு. 6 இருந்தது தசம் 6 வந்திருக்கு. ஓகே தானே? என்ன நடக்குதுன்னு விளங்குங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி விளங்குங்க. அவங்க தந்த தரவை நாங்க என்ன செய்யறோம்? எங்களுக்கு தெரிகிற மாதிரி குறிச்சு கொள்றோம். என்ன தந்த தரவு பாருமே தெரிகிற மாதிரி குறிச்சு கொள்றோம். அதுல இருந்து ஐடியாவை எடுக்கிறோம். சரியா? 5வது கேள்வி சரி. 5வது கேள்வி சரி. பிள்ளைகள் 6 பார்த்துட்டோம். என்ன 6 பார்த்துட்டோம். நீங்க ஷோர்ட்டா செய்யுங்கடா. டே ஷோர்ட்டா செய்யுங்க. லாங் மெத்தட்டையும் விளங்கிட்டீங்கன்னு சொன்னா ஷார்ட் மெத்தட் இன்னும் லேசா இருக்குமே. லாங் மெத்தட்டை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா ஷார்ட் மெத்தட் பாருமே இன்னும் லேசாக இருக்கு. ஓமடா. ஓமாடா. இப்ப நீங்க பெர்சன்டேஜ்ல என்னன்னு போடுவீங்க? பெர்சன்டேஜ்ல 49/100 போடுவீங்க. அதானே நான் போட்டிருக்கேன். WW% சொல்லிருக்கேன். 49/100. அப்புறம் என்ன செய்யறோம்? அடர்த்திய 10ஆல பெருக்கிட்டு என்ன செய்யறோம்? மூலத்தினி வாழை பிரிச்சு விட்டா மூளை காணல். அதான் கனவளவால பிரிச்சு விட்டா சரிவா காணலாமே. கனவளவால பிரிச்சு விட்டா சரிவா காணலாம். சரிவா காணலாம். நீங்க குறியீட்டுல சொல்றீங்க, நான் வசனத்துல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க குறியீட்டுல சொல்றீங்க, நான் வசனத்துல சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் ஒன்று இருந்தா சரிதான். டேய் உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் மைண்ட் மேப் ஒன்று இருந்தா சரிதானே? உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் ஒன்று இருந்தா சரிதானே? என்ன உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் ஒன்று இருந்தா சரி. என்ன உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் ஒன்று இருந்தா சரி. அவ்வளவுதான். சின்ன விஷயம். அப்ப 13 என்ன 13 பார்க்கணும், 10 பார்க்கணும். சரியா? டக்குனு பா 6வது பார்த்துட்டேன். 6வது பாருங்க, இன்ஆர்கானிக், டிரெக்டா இன்ஆர்கானிக்
கார உலோகங்கள் வலியுடன் தாக்கமடையும் போது தோன்ற முடியாத சேர்வை சோடியம் சூப்பர் ஆக்சைடை உருவாக்காதன். சோடியம் பாருங்க சூப்பர் ஆக்சைடை உருவாக்காத. அப்ப 6க்கு 3 8 பார்த்துட்டேன் என்ன 8 பார்த்துட்டேன். 8க்கு தான் அன்னைக்கு ஷேர் பண்ணி விட்டானு 8க்கு ஷேர் பண்ணி விட்டானு 8க்கு ஷேர் பண்ணி விட்டான். எட்டுக்கு 5 இருக்கும். 5 இருக்கும். 7வது பாப்பேன். C6H12O6 அது C6H12O6 H2 இல்ல H12 CO2 H2O திரவ H2 ஆகியவற்றின் நியம தோன்றல் வெப்பநிலை மாற்றங்கள் முறையே எனின் C6H12O6 திண்மத்தின் நியம தகன வெப்பநிலை மாற்றம் கிலோ ஜூல் போல் யாது. என்ன C6H12O6 C6H12O6 நியம தகன வெப்பநிலை மாற்றம் தான் எங்களுக்கு கேள்வி. நியம தகன வெப்பநிலை மாற்றம் சொன்னா என்ன வரும்? 6CO2 plus 6H2O என்ன 6CO2 plus 6H2O பாருங்க வரப்போகுது. என்ன நியம தோன்றல் வெப்பம்னு சொல்லிக்கலாம். நியம நிலை ஆக்க கூற்று மூலகங்கள் இருந்து பாருங்க தோன்ற வேணும். நியம நிலை ஆக்க கூற்று மூலகங்கள் இருந்து தோன்ற வேணும். அப்ப 6 கார்பன் திண்மமா 6 கார்பன் திண்மம் இங்க என்ன தாக்கத்தை சமப்படுத்தும் எப்படி? 6 கார்பன் திண்மம் 6 கார்பன் திண்மம். அதனால எத்தனை ஆக்சிஜன் இருக்கிறார்? என்ன ஆக்சிஜன் வாயு H2 வாயு ஆக்சிஜன் வாயு H2 வாயு. அப்ப 6 என்ன 6 எத்தனை ஆக்சிஜன் வரப்போகுது? 18. அப்ப 9 வெவ்வேறு என்ன வேற தோன்றல் வெப்பம் என்ன இது ஒரு மூல் தானே தோன்றுது. ஒரு மூல் தோன்றுது பிரச்சனை இல்லை. ஒரு மூல்னு சொன்னா -1275 கிலோ ஜூல் per மூல். பிள்ளைகள் சக்கரத்தை போட்டீங்கன்னு சொன்னா ஒரு சிக்கலும் இல்லை. சக்கரத்தை போட்டு இதோட பதிட்டு விட்டீங்கன்னு சொன்னா ஒரு சிக்கலும் இல்லை. CO2 தோன்றல் இங்கால என்ன H2 தோன்றல் என்ன CO2 தோன்றல் H2 தோன்றல். 6 CO2 எல்லாம் தோன்றுது. 6 CO2 தோன்றுது. அப்ப 6 தர -394 கிலோ ஜூல் per மூல். 6 தர -394 கிலோ ஜூல் per மூல். இது என்ன 6 தர -286 கிலோ ஜூல் per மூல். 6 தர -286 கிலோ ஜூல் per மூல் ஆக இருக்கு. இப்ப டெல்டா H கண்டபண்டா சரி. டெல்டா H தகன வெப்பம் என்ன தகன வெப்பத்தை கண்டபண்டா சரி. சரி என்ன ஆன்சர் வரும் பிள்ளை? என்ன ஆன்சரடா வரும்? ஆன்சரை சொல்லுங்க. டேய் சின்ன சுருக்கலா ஒரு சிக்கலும் இல்ல. என்ன ஆன்சர் வரும் பிள்ளை? 7வதுக்கு என்ன சரியா பிள்ளை? இது அடே இப்ப என்ன சொல்றது யூனிட் 4 யூனிட் 5 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் பௌதிக நிலை முக்கியம். என்ன பௌதிக நிலை முக்கியம் சரிதானே? அப்ப இப்படி போய் இப்படி வாரது என்ன இப்படி வாரது சமனா இருக்கும். இப்படி போய் இப்படி வாரது இப்படி வாரது சமனா இருக்கும். இப்ப நான் சொன்னோம்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க டெல்டா H C தீட்டா மைனஸ் அங்கால கொண்டு போனா பிளஸ் என்ன 1275 கிலோ ஜூல் per மூல்
இங்கால என்ன வேற சுருக்கி சொல்றது எல்லாம் மைனஸ்ல வரப்போகுது மைனஸ் அப்ப விட மைனஸ்லாம் வரும் விட பாருங்க மைனஸ்ல வருமா விட மைனஸ்ல வரும் இப்ப விடையை பார்த்தோம்னா எல்லா விடையும் மைனஸ்ல இருக்கு எல்லா விடையும் பாருங்க மைனஸ்ல இருக்குது சுருக்கல் தானே சுருக்கல் கிளியர் பாருங்க இது 6 4 24 4 போட்டா 2 மிச்சம் 9 6 54 54 2 56 6 போட்டா 5 மிச்சம் 6 3 18 5 23 மைனஸ் 2364 கிலோ ஜூல் பர் மோல் மைனஸ் 2364 கிலோ ஜூல் பர் மோல் பாருங்க 6 6 36 6 போட்டா 3 மிச்சம் ஏன்னா 6 6 36 6 போட்டா 3 மிச்சம் 6 8 48 3 52 1 போட்டா 5 மிச்சம் 6 2 12 5 என்ன 6 2 12 5 17 மைனஸ் 1716 அப்ப இதனையும் கூட்டுனா 6 4 10 சைவரை போட்டா 1 மிச்சம் 6 4 10 சைவரை போட்டா 1 மிச்சம் 2 8 என்ன 8 7 3 10 சைவரை போட்டா 1 மிச்சம் 4 மைனஸ் 4080 மைனஸ் 4080 இருந்து 1275 கழிச்சு விட்டீங்கடா பங்கால ஒரு 5 என்ன இப்ப 2805 மைனஸ் 2 சாரி 2800 அப்படியா வருது C6H12 விடா C6H12O6 C6H12O6 என்ன C6H12O6 அது பிள்ளையாடி விட்டுருக்கு டேய் அது குளுக்கோஸ்லடா குளுக்கோஸ்டா டேய் குளுக்கோஸ் C6H12O6 குளுக்கோஸ்டா மைனஸ் 2805 கிலோ ஜூல் பர் மூலா மைனஸ் 2805 கிலோ ஜூல் பர் மூல் பிள்ளை நீங்க இதுல பிளவுறன்னு சொன்னா 6ஆல பெருக்கோணும்ன்றதை பிளவிடுவீங்க இல்ல மைனஸ் போடுறத பிளவிடுவீங்க 6ஆல பெருக்கோணும்ன்றதை பிளவிடுவீங்க மைனஸ் போடுறத பிளவிடுவீங்க மைனஸ் பிரதியீடு என சக்கரத்துல பிளவிடுவீங்க மற்றது பௌதிக நிலை முக்கியம் பௌதிக நிலை முக்கியமா பௌதிக நிலை முக்கியம் 7க்கு 2 7க்கு 2 7க்கு 2 என்ன 7க்கு 2 7க்கு 2 எட்டாவதுக்கு 5ஆவதா 8ஆவதுக்கு 5ஆவது 8ஆவதுக்கு 5ஆவது என்ன 9 பாப்போமா 9 பாப்போம் பிள்ளைகள் இலகுவான கேள்விகள் டே எல்லாமே கொப்பியில இருக்கிறாடே ஒரு விஷயமும் புது விஷயம் இல்ல என்ன எல்லாமே கொப்பியில இருக்கு நீங்க படிச்சுட்டீங்கன்னா சரி நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொன்னா சரி பிள்ளைகள் நேரத்தை ஒதுக்கி படிச்சுட்டீங்கன்னா சரி நேரத்தை ஒதுக்கி நீங்க படிச்சுட்டீங்கன்னா சரி மேக்சிமம் டைம்ல பிரயோசனப்படுத்துங்க ஏன்னா உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் டைம் நீங்க டவுட் எல்லாம் கேட்கலாமாடா ஒரு சிக்கலும் இல்லைன்னு உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் டைம்ல டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஏன்னா ஒரு கேள்வியை கொண்டு போய் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களை திருத்தி சொல்லி கேட்டு பாருங்க சரியா டிஸ்கஸ் பண்ணுங்க பயன்படுத்துங்க எல்லாட்டையும் வளம் இருக்கு எல்லாட்டையும் வளம் இருக்கு 9வது கேள்வி பிழையான கூற்றை பிழையான தொடர்பை தேர்ந்தெடுக்க என்ன பிழையான தொடர்பை பாருங்க தேர்ந்தெடுக்க இந்த பிழையானன்றது என்ன தடித்தெழுத்தால காட்டணுமா பிழையானன்றது தடித்தெழுத்தால காட்டணும் பங்கீட்டு இயல்பு பாருங்க பங்கீட்டு இயல்பு KF KCl Na2S NaCl சொல்லி இருக்கிறாங்க 9 பாருங்க அயன் தன்மை என்ன இதுக்கு எங்களுக்கு என்ன தேவை கற்றையன்களின் என்ன கற்றையன்களின் முனைவாக்கும் வலு என கற்றையன்களின் முனைவாக்கும் வலு என்ன சொல்லுவோம் ஏற்றத்தின் கீழ் ஆரையாக இருக்கும் என கற்றையன்களின் முனைவாக்கும் வலு ஏற்றத்தின் கீழ் ஆரையாக இருக்கும் என அணையன்களின் முனைவாகும் வலுவா அணையன்கள் கற்றையன் முனைவாக்கம் கற்றையன் பாருங்க முனைவாக்கம் என அணையன்களின் முனைவாகும் வலு அணையன்களின் முனைவாகும் வலு என என்ன சொல்லுவோம் ஏற்றம் தர ஆரையாக இருக்குமா அணையன்களின் முனைவாகும் வலு ஏற்றம் தர ஆரையாக இருக்கு சரியா ஓகே அப்ப கற்றையனுக்கு முனைவாக்கும் வலு கூட என்ன செய்யும் பங்கீட்டு தன்மை கூடுனா அயன் தன்மை குறையும் அயன் தன்மை குறைஞ்சா வெப்புறுதி குறையும் இப்ப எங்களுக்கு பங்கீட்டு இயல்பு தானே கேட்கிறாங்க பங்கீட்டு இயல்பு பாருங்க கேட்கிறாங்களா பங்கீட்டு இயல்பு பாருங்க கேட்கிறாங்க அப்ப KF KCl Na2S NaCl Na2S NaCl இப்ப KF KCl அயன் தன்மை கூடியதன் நான் சொல்லலாம் KF KCl பாருங்க அயன் தன்மை KF
KCl KF KCl அயன் தன்மை கூடியது KF. KCl விட அயன் தன்மை கூடியது KF ஆக இருக்கும். KCl விட அயன் தன்மை கூடியது KF ஆக இருக்கும். NaCl விட அயன் தன்மை கூடியது KCl ஆக இருக்கும். NaCl விட அயன் தன்மை கூடியது பாருங்க KCl ஆக இருக்குமா, KCl ஆக இருக்கும். ஏனென்றா கற்றேன்களின் முனைவாக்கம் வேலு ஆரை கூடியது யாரு? K+. Na plus K plus ஆரை கூடியது K+. அப்ப முனைவாக்கம் வேலு குறைந்தது K+. இப்ப முனைவாக்கும் வேலு குறைந்தது K+. முனைவாக்கும் வேலு குறைந்தது K+ என்றா பங்கிட்டு தன்மை குறைந்தது KCl ஆக இருக்கு. பங்கிட்டு தன்மை குறைந்தது KCl ஆக இருக்கு. KCl ஆக இருக்கு. இது அயன் தன்மை என்று சொல்லிக்கொள்ள அயன் தன்மை என்று சொல்லிக்கொள்ள அயன் தன்மைக்கு எதிரானது பங்கிட்டு தன்மை. அயன் தன்மைக்கு எதிரானது பங்கிட்டு தன்மையா, பங்கிட்டு தன்மை. அயன் தன்மைக்கு எதிரானது பங்கிட்டு தன்மையாக இருக்கு. இப்ப பங்கிட்டு தன்மை குறைஞ்சது KF ஆக இருக்கு. என்ன பங்கிட்டு தன்மை குறைஞ்சது KF. ஏன்னா இவரை விட KCl கூட, இவரை விட NaCl கூட. அப்ப S2 மைனஸா Cl மைனஸான்னு பார்ப்போம். S2 மைனஸா Cl மைனஸான்னு பார்ப்போம். என்ன S2 மைனஸா Cl மைனஸான்னு பார்ப்போம். அப்ப S2 மைனஸுக்கு தானே எப்படி கூட இங்க Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு கூட. Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு கூடன்னு சொன்னா, Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு கூடன்னு சொன்னா அணையன்களுக்கு முனைவாகும் தன்மை கூடியது S2 மைனஸ். அப்ப பங்கிட்டு தன்மை கூடியது யாரு? Na2S. பங்கிட்டு தன்மை கூடியது யாரு? Na2S ஆக இருப்பாரா? பங்கிட்டு தன்மை கூடியது Na2S ஆக இருப்பார். அவை முதலாவது கூற்று தவறானதா? முதலாவது கூற்று பண்பில் தவறானது. என கற்றையன்கள முனைவாக்கும் தன்மை அணையன்கள முனைவாகும் தன்மையை வச்சு நாங்க என்ன செய்யறோம்? இதை ஒப்புறோம். அப்ப 9க்கு முதலாவது தவறானது. என்ன விளங்குதா? 9க்கு முதலாவது தவறானது. நாங்க என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்டா Na plus K plus வச்சுக்கொண்டு NaCl KCl சொல்லி கண்டுபிடிக்கிறோம். Cl minus F minus வச்சுக்கொண்டு KCl KF கண்டுபிடிக்கலாம். Na plus K plus வச்சுக்கொண்டு NaCl KCl கண்டுபிடிக்கலாம். அப்புறம் என்ன? S2 minus Cl minus வச்சுக்கொண்டு Na2S NaCl கண்டுபிடிக்கலாம். அப்ப 9க்கு முதலாவது பிழை. இரண்டாவது பார்முலையில் பயன்படு கருவேற்றம். என்ன பயன்படு கருவேற்றம் ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும். பயன்படு கருவேற்றம் இடமிருந்து வலமாக ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும் குறித்தோர ஆவர்த்தனத்தில். இப்ப இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று பார்முலையில் மை அணுவின் மின்னத்தன்மை, அதாவது கார்பன் நைதரசன் மை அணுட மின்னத்தன்மை கேட்டுக்கிறாங்களா? கார்பன் நைதரசன் மை அணுட மின்னத்தன்மை கேட்கிறாங்க. பிள்ளைகள் என்னதான் கலப்பாக்கம் வேறுபட்டாலும் ஒரு காலமும் நைதரசனை விட கார்பனுக்கு மின்னத்தன்மை கூட இல்லாது. என்னதான் கலப்பாக்கம் வேறுபட்டாலும் பிள்ளைகள் ஒரு காலமும் கார்பனை விட நைதரசனுக்கு மின்னத்தன்மை கூட இல்லாது. சரியா? பயன்படு கருவேற்றம். இங்க பயன்படு கருவேற்றம் என்று இவங்க கதைக்கிறது. இரண்டாவது கூற்றுல பிள்ளைகள் பயன்படு கருவேற்றம் என்று கதைக்கிறது வலுவளவோட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றமா சொன்னா நீங்க அதுல சேர்த்துக் கொள்ளுங்க. வலுவளவோட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். வலுவளவோட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். சரிதானே? ஓகே. பாருங்க, ஒரு காலமும் கார்பனை விட நைதரசனுக்கு மின்னத்தன்மை கூட இல்லாது. இல்ல அடையாது. சும்மா பியோரி அது நாங்க என்ன செய்வோம்? கற்றை வலுவளவோட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். என்ன வலுவளவோட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். சரியா? ஓகே. இங்க பாருங்க CH4 இங்கால கார்பனேட். என்ன CH4 கார்பனேட். CH4 கார்பனேட் சொன்னா நாங்க ஃபர்ஸ்டா கலப்பாக்க sp3 கார்பன் மின்னத்தன்மை என்ன? CH4 விட கார்பனுக்கு மின்னத்தன்மை கூட. கலப்பை பார்த்தோம்னா சரி. அங்கால என்ன? NH4+. ஒழுங்கான நான்முகி வடிவம். என்ன NH4+ பேர்மையில் ஒழுங்கான நான்முகி வடிவம். இங்க கலப்பதானே நாங்க மெயினா பார்க்க போறோம். என்ன sp3 கலப்பாக்கமா? sp3 கலப்பாக்கம். அடுத்த பேர்மையில் NO3 மைனஸ். என்ன NO3 மைனஸ் sp2 கலப்பாக்கமா? NO3 மைனஸ் பேர்மையில் sp2 கலப்பாக்கம்.
அங்கால NO2 பிளஸ் NO2 பிளஸ் என்ன NO2 பிளஸ் sp கலப்பாக்கம் NO2 பிளஸ் பாருங்க NO2 பிளஸ் sp கலப்பாக்கமாக இருக்குமா sp கலப்பாக்கமாக இருக்கு சரியா இப்ப காபனை விட நைதரசனுக்கு மின்னத்தன்மை கூடுதானே காபனை விட நைதரசனுக்கு மின்னத்தன்மை கூடுதான் அப்ப NH4 பிளஸ் இங்கால பாருங்க NO3 மைனஸ் இங்கால NO2 பிளஸ் ஆக இருக்குமா கலப்பாக்கம் அடே காபனை தான் ஒப்பிடலாம் நைதரசனோட ஒப்பிடலாம் இப்ப காபனை விட நைதரசனு மின்னத்தன்மை கூடுதானே அதுல பிரச்சனை இல்லை அடுத்த பாருங்க நாலாவது NO பிணைப்படை தூரம் அதாவது பிணைப்பு நீளத்தை சொல்லலாம் என்ன பிணைப்பு நீளம் NO பிணைப்படை தூரம்னு சொன்னா பிணைப்பு நீளத்தை நாங்க கதைப்போமா பிணைப்பு நீளத்தை கதைப்போம் எனக்கு தெரியும் பிள்ளைகள் சாதாரணமா ஒரே விதமான பிணைப்புகள் பிணைப்புன்னு சொன்னா நாங்க பொண்டோட பார்ப்போம் பிணைப்பு வரிசை என்ன பிணைப்பு வரிசையை பார்க்கலாம் பிணைப்பு வரிசையை பார்க்கலாம் பிணைப்பு வரிசை சரியா யார் இருக்கிறார் NO2 பிளஸ் இருக்கிறார் NO2 மைனஸ் இருக்கிறார் NO3 மைனஸையும் போடலாம் ஏன்னா NO3 மைனஸ் என்ன NO3 மைனஸ் NH2OH NO3 மைனஸ் பிள்ளைகள் பிணைப்பு வரிசை கூடுதல்னு சொன்னா பிணைப்பு நீளம் குறையும் பிணைப்பு வரிசை கூடுதல்னு சொன்னா பிணைப்பு நீளம் பாருங்க குறையும் இதுல பாருங்க NO2 மைனஸ் என்ன NO2 மைனஸ் சொல்லல இது ஒரு தனிச்சோடி சரியா ஒரு தனிச்சோடி அதனால NO3 மைனஸ் என்ன இது பாருங்க NO3 மைனஸ் இது O மைனஸ் இது பிளஸ் சரியா இப்ப NO2 பிளஸ் NO3 மைனஸ் அங்கே NH2OH இப்படி பாருங்க பிணைப்பு வரிசை பொண்டோடரா பிணைப்பு வரிசை இது பாருங்க பிணைப்பு வரிசை என்ன இது NO பிணைப்பு வரிசை 2ஆக இருக்குமா NO பிணைப்பு வரிசை எப்போதும் இரட்டை பிணைப்பு இருக்கு என்ன NO பிணைப்பு வரிசை எப்போதும் இரட்டை பிணைப்பு இருக்கு இதுல பாருங்க நைதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில அடிப்படையாக ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு நைதரசன் ஒட்சனுக்கு இடையில அடிப்படையாக ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு இந்த ஒரு பை பிணைப்பு என்ன செய்யுது ஒரு பை பிணைப்பு 2 ஒட்சனுக்கு பங்கிடப்படுதுன்னு ஒரு பை பிணைப்பு 2 ஒட்சனுக்கு பங்கிடப்படுது அப்போ ஒரு பை பிணைப்பு 2 ஒட்சனுக்கு பங்கிடப்படுறபடியா ஒன்றரை இது பாருங்க NO பிணைப்பு பொறுத்த வரைக்கும் நைதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில அடிப்படையாக ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு இங்க ஒரு பை பிணைப்பு எத்தனை ஒட்சனுக்கு பங்கிடப்படுது ஒரு பை பிணைப்பு பிள்ளைகள் எத்தனை ஒட்சனுக்கு பங்கிடப்படுது 3 ஒட்சனுக்கு பங்கிடப்படுது அப்ப இது 1.3 1.5 2 பிணைப்பு வரிசை அதிகரிக்குது அப்ப பிணைப்பு நீளம் என்ன செய்யும் இதே ஒழுங்குல குறைவடையுமா NO பிணைப்பு நீளம் என்ன NO பிணைப்பு நீளம் சரியா NO பிணைப்பு நீளம் என்ன வரப்போதீங்க NO3 மைனஸை விட NO2 மைனஸுக்கு குறைவு NO2 மைனஸை விட NO2 பிளஸுக்கு குறைவாக இருக்கும் NO2 பிளஸுக்கு குறைவாக இருக்கும் இப்ப இதே பிள்ளைகள் இதெல்லாம் பாருங்க பகுதியான இரட்டை பிணைப்பு தானே இப்ப NH2OHல நைதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பு என்ன NH2OHல பாருங்க NH2OHல நைதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பு இருக்குமா இருக்கும் இது சாதாரண ஒற்றை பிணைப்பு இப்ப சாதாரண ஒற்றை பிணைப்புன்னு சொல்லிக்குள்ள என்ன 4வது கூற்று சரியா சரி கிரிப்பாக்காம நீங்க கண்டுபிடிக்கலாம் உனக்கு சரியா கிரிப்பாக்காம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா என்ன உனக்கு பிணைப்பு வரிசை தெரியுமான்னு சொன்னா உனக்கு இந்த கட்டமைப்பு தெரியுமாண்டா கண்டுபிடிக்கலாம் இதுக்கு சொல்லி இல்ல பிள்ளையே இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கணும் பிணைப்பு வரிசையை வச்சு நாங்க என்ன செய்யறோம் பிணைப்பு நீளத்தை ஒப்புறோம் பிணைப்பு வரிசையை வச்சுக்கொண்டு பிணைப்பு நீளத்தை ஒப்புறோமா பிணைப்பு வரிசையை வச்சுக்கொண்டு பிணைப்பு நீளத்தை ஒப்புறது பிள்ளைகள் எப்படியான கேள்விகள் ஒவ்வொரு முறையும் வருது அவை என்ன இந்த ஐடியால பார்த்துக் கொள்ளணுமா ஓகே அடுத்த பண்பையில் பிணைப்பு கோணம் பிணைப்பு கோணம் அவங்க அப்படி கேட்டிருக்க கூடாது ஏன்னா பிணைப்பு கோணம் பாருங்க எப்படி கேட்டிருக்க கூடாது சரியா ICL2 மைனஸ் நேர் கூட ICL2 மைனஸ் பாருங்க ICL2 மைனஸ்
நேர்கோடாக இருக்கும். அப்ப என்ன பிணைப்பு கோணம் பாருங்க 180 பாகையாக இருக்குமா. ICL 2 மைனஸ் நேர்கோடு, பிணைப்பு கோணம் பாருங்க 180 பாகை. என்ன இவங்க பிள்ளைகள் இவங்க என்ன சொல்றது, ICL3 இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ICL3 இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சரியா, ICL2 மைனஸ் என்ன, ICL2 மைனஸ் இது பாருங்க என்ன, 3 தனிச்சோடி பிணைப்பு கோணம் என்ன, அதாவது ICL பிணைப்பு கோணம் 180 பாகை. ICL4 3 பிளஸ் ஆமே, ICL4 3 பிளஸ் என்ன வரப்போகுது, அயோடின்ல வெளியோட்ல 7 இருக்கும். என்ன வெளியோட்ல 7 இருக்கும், 3 இழந்துட்டார், அப்ப 4 தான். இப்ப இந்த கட்டமைப்பு எல்லாம் புது கட்டமைப்பா. சரியா, சும்மா போட்டிருக்காங்க, சும்மா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன ICL4 3 பிளஸ், ICL4 3 பிளஸ் சொன்னா அயோடின்ல தனிச்சோடியோ தனி இலத்திரனோ இல்ல. அயோடின் மையானுல 7 இலத்திரன் இருக்கும், 3 இழந்துட்டார், 3 இழந்த 4 தானே இருக்கு, 4ஐயும் பங்கிட்டார். அப்ப இது நான்முகி வடிவம். என்ன நான்முகி வடிவம். சரியா, இப்ப இது என்ன ஒழுங்கான, சரியா, ஒழுங்கான நான்முகி வடிவமா, ஒழுங்கான நான்முகி வடிவம். இது பாருங்க நேர்கோடு. என்ன நேர்கோடு, நேர்கோடுன்னு சொன்னா 180 பாகை. நேர்கோடுன்னு சொன்னா பாருங்க 180 பாகையாக இருக்கு. ஒழுங்கான நான்முகி வடிவம்னு சொன்னா 109.5 பாகையாக இருக்கும். 109.5 பாகையாக இருக்கு. ஆனால் ICL3 2 பிளஸ் சாம்பிள், ICL3 2 பிளஸ் ICL3 2 பிளஸ் சொன்னா அயோடின் மையானுல 7 இலத்திரன் இருக்கும். 2 பிளஸ் என்ன, 2 இலத்திரன் போயிட்டாருன்னு சொன்னாங்க. 5 3 பங்கிட்டார் ஒரு தனிச்சோடியன், 3 பங்கிட்டார் ஒரு தனிச்சோடி அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க என்ன, இது பாருங்க இதுல 2 பிளஸ் வரும். இதுல பாருங்க 2 பிளஸ் பாருங்க வரும், 2 பிளஸ். இது முக்கோண கும்பம்னு சொல்லிக்கல, ஒரு 107 பாகை மாதிரி வரும். முக்கோண கும்பம்னு சொன்னாவே 107 அமோனியா முக்கோண கும்பம் 107. அப்ப கட்டாயம் என்ன, இவரை விட இங்க ஒரு தனிச்சோடி என்ன செய்து தள்ளுது, தனிச்சோடி தள்ளுறபடியா கட்டாயம் பிணைப்பு கோணம் குறையும். இங்க தனிச்சோடி இருந்ததா, இல்ல, இங்க ஒரு சிக்மா பிணைப்பு போல ஒரு தனிச்சோடி வர மாதிரி. அப்ப தனிச்சோடி தள்ளுனா என்ன செய்யும், பிணைப்பு கோணம் குறையும். இவரை விட இங்க பிணைப்பு கோணம் பாருங்க குறையும், அதனால ICL3 சொல்லி சொல்லியக்குள்ள அவங்க எடுக்கிற வடிவம் என்ன, ICL3 T வடிவம், ICL3 T வடிவம். அவங்க இந்த பிணைப்பு கோணத்தை யோசிக்கிறாங்களா, இந்த 90 பாகை பிணைப்பு கோணத்தை யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த 90 பாகை, சரியா, இந்த 90 பாகை பிணைப்பு கோணத்தை யோசிக்கிறாங்க. இந்த 90 பாகை பிணைப்பு கோணத்தை யோசித்தால் என்ன 5ஆவதா கொடுத்திருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யலாம், இந்த பிணைப்பு கோணத்தை யோசிச்சுதான் 5ஆவது ICL3 போட்டிருக்கோம். ICL3 போட்டிருக்க கூடாது, இந்த ICL3 வெட்டி விடுங்கன்னு சொன்னா இதுலயும் ஒரு பிணைப்பு கோணம் வருது. அடி இதுலயும் ஒரு பிணைப்பு கோணம் 180 பாகை பிணைப்பு கோணம் வருமல்லோ. அப்ப 5ஆவது கூற்றுல ICL3 வெட்டி விடுங்க, 5ஆவது கூற்றுல ICL3 வெட்டி விடுங்க சொன்னாங்க. இது ஓகே. இப்ப சரி, 9ஆவதுக்கு முதலாவது பிள்ளைகள் 10ஆவது கேள்வி பார்ப்போம். 10க்கு என்ன ஆன்சர் வரும், பிள்ளைகள் 10க்கு என்ன ஆன்சர் வரும், 10ஆவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும். வெரி குட் 10ஆவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும், 10ஆவது. வெரி குட்டா. படிக்கிற படிப்பை விரும்பி படிங்க. என்ன எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதைகள் சார்பாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அண்டை 24 பேட்சுக்கு நான் கிளாஸ் எடுக்கல, போன கிழமை எடுக்கல, போன ஞாயிறு எடுக்கல. நாங்க சொன்னாங்களே என்ன, NO2க்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கோம், NO2க்கு ஒரு பேர் ஒன்று பேரணில் வச்சிருக்கோம்னு சொன்னா முரட்டு சிங்கிள் என்று ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கோமா. NO2 பாருங்க முரட்டு சிங்கிள். NO2ல சோடியற்ற ஒரு தனி இலத்திரன் இருப்பாரு, ஒரு தனி இலத்திரன் இருக்கு தானே. இவருக்கு நாங்க வச்ச பேர் முரட்டு சிங்கிளா, NO2 சொன்னா முரட்டு சிங்கிள். என்ன அப்ப நீங்க எப்படியான விஷயங்கள் கேள்விப்படைக்குள்ள பிள்ளைகள் என்ன, இதை மறக்க கூடாது. சரியா, இன்ட்ரெஸ்டா படிக்கணுமே. சரியா, என்ன சரி நல்லா உருட்டுங்க டே, நல்லா உருட்டுங்க. என்ன உங்களோட வாய் நீங்க நல்லா உருட்டுங்க, அவ்வளவு. சரி, அந்த NO2 காணைகளா ஞாபகம் வருது. சரி வாழ்த்துக்களா. சரி அப்படியே 10ஆவது கேள்வி பாருங்க. 10ஆவது கேள்வியை பாருங்க.
அதே 25 வச்சுக்கு சொன்னேன், 25 வச்சுக்கு உங்களுக்கா சொன்னேன் இல்லையா? 25 வச்சுக்கல சொன்னேன். சரியா? 10வது கேள்வி. NO வாயுவானது சரியா? NO வாயுவானது O2 உடன் தாக்கம் புரிந்து NO2-வை விளைவாக தருகின்றது. சரியா? இல்ல இல்ல, NOவுல NOவுல ஒரு தனிச்சோடியம் இருக்கு, தனி இலத்திரனும் இருக்கு. NOவுல ஒரு தனிச்சோடியம் இருக்கு, தனி இலத்திரனும் இருக்கு தானே. NO பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தனிச்சோடியம் இருக்கிற, தனி இலத்திரனும் இருக்கிறார். ஆனா NO2ல என்ன, தனி ஒரு இலத்திரன் மட்டும் இருக்கிறார். தனி ஒரு இலத்திரன் மட்டும் இருக்கிறார். சரியா? இல்ல இப்ப 25 வச்சுக்கு இப்போ OL ரிசல்ட்ஸ் வரப்போகுதானே. சரியா? ஓகே ஓகே, வாழ்த்துக்களா. 25 வச்சுக்கு OL ரிசல்ட்ஸ் வரப்போகுது. சோ அவங்கள வச்சு கொஞ்சம் மீம்ஸ் பாருங்க ரெடி பண்ணணும். சரியா? இந்த அடுத்த கிழமை என்ன, அடுத்த கிழமை OL ரிசல்ட்ஸ் வரப்போதாம் என்ன, அவங்கள வச்சு ஃபன் ஒன்று எடுத்துருவோம் நாங்க. சரியா? பாப்போம் மேடம். அப்ப NO வாயு 10வது கேள்வி பாரு. NO வாயுவானது ஒட்சனுடன் தாக்கம் புரிந்து NO2-வை விளைவாக தருகின்றது. மாறா வளிமண்டல அமுக்கத்தில் 500 கெல்வின் வெப்பநிலையில் NO வாயுவின் 60 சென்டிமீட்டர் கனமானது O2 வாயுவின் 100 சென்டிமீட்டர் கனத்துடன் தாக்கம் புரியும் போது இறுதி கலவையின் கனவளவு யாரு? பாருங்க, கனவளவு வீதம் என்ன வி நேர்விகித சமன் அதுதான் பாக்குறாங்களா? வி நேர்விகித சமன் என்ன பாக்குறாங்க? வி நேர்விகித சமன் என்னதான் பாருங்க பாக்குறாங்க. NO வாயு சக O2 வாயு என்ன, NO2 வாயு. இது பாருங்க 2 NO2 வாயுன்னு சொல்லி வரும். 2 NO2 வாயு பாருங்க வரும். அப்படின்னு சொன்ன 2 4 சரி தானே, தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இது பாருங்க கனவளவு மூல எண்ணிக்கைக்கு பாருங்க நேர்விகித சமன் சொல்லி எடுக்கலாம். ஒரே அமுக்கம் என்ன, ஒரே அமுக்கம் ஒரே வெப்பநிலை, ஒரே அமுக்கம் ஒரே வெப்பநிலை அப்படின்னு சொன்னா என்ன, P, T மாறிலி. P, T மாறிலின்னு சொன்னா கனவளவு மூல எண்ணிக்கை பாருங்க நேர்விகித சமன் சொல்லி எடுக்கலாம். லட்சிய நடத்தையை கருதி PV சமம் என்ன T, P, T மாறிலி. அப்ப பாருங்க NO வாயுவின் 60 சென்டிமீட்டர் கனமானது O2 வாயு 100 சென்டிமீட்டர் கனம். NO வாயுவிட 60 சென்டிமீட்டர் கனமானது O2 100 சென்டிமீட்டர் கனம். 100 சென்டிமீட்டர் கனம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யாரு எல்லைப்படுத்தும் தாக்கியாக இருக்க போறார்? NO தானே எல்லைப்படுத்தும் தாக்கியா இருக்க போறார். இது 2 மூலன்னு சொன்னா அரைவாசி போதும். 2 மூலன்னு சொன்னா அரைவாசி போதும். 2 மூலன்னு சொன்னா 1 மூல் போதும். இது 60 எவ்வளவு போதும்? 60 எவ்வளவு போதும்? 30 போதும். 30 போதும். நாங்க கனவளவு சார்பா பாமே பிள்ளைகள் இது பாருங்க, ஆரம்பத்துல 60 100 இருக்கு. தாக்கம் அடைவது என்ன, தாக்கம் புரிவது. சரியா? தாக்கம் புரிவது 2:1 தானே. இது 60 தாக்குமா? 60 தாக்கம். இப்ப அரைவாசி தான் தாக்க போகுது, 30 தாக்கம். 30 தாக்கம். சரியா? 30 தாக்கம். அப்ப இறுதியில பார்த்தவன் சொன்னா இறுதியில வேற இருக்க மாட்டார். இங்க இறுதியில 70 சென்டிமீட்டர் கனம் இருக்கு. பபர் தான் என்ன, எல்லைப்படுத்தும் தாக்கி. NO வாயு பாருங்க எல்லைப்படுத்தும் தாக்கி. அட 2 NO தாக்குனா எத்தனை NO2 உருவாகும்? 2 NO2 உருவாகும். 2 NO தாக்குனா 2 NO2 பாருங்க உருவாகும். அப்ப 60 NO தாக்குனா எவ்வளவு NO2 உருவா போதும்? 60 NO2 பாருங்க உருவாகும். 60 NO2 பாருங்க உருவாகும். எல்லைப்படுத்தும் தாக்கி, லிமிட்டிங் ஏஜென்ட் என்ன, எல்லைப்படுத்தும் தாக்கியா, எல்லைப்படுத்தும் தாக்கிய எல்லைப்படுத்தும் தாக்கி என்ன, எல்லைப்படுத்தும் தாக்கி பாருங்க எங்கட என்னோவாக இருக்க போறார். பீசமானம் கனவளவு மூலணிக்கு நேர சமன். என்ன ரீசன்? P, T மாறிலி. என்ன P, T பாருங்க, P, T என்றது மாறிலி. P, T என்றது மாறிலியாக இருக்கு. சரியா? P, T என்றது மாறிலியாக இருக்கு. அப்ப என்ன வரும்? 10க்கு உண்டா? 10க்கு உண்டு. என்ன 10க்கு உண்டு. வெரி குட் வெரி குட். 10க்கு உண்டு. 10க்கு உண்டா? 10க்கு உண்டு. விளங்கிட்டா? 10க்கு உண்டா ரெண்டா? சாரி இறுதி கலவையின் கனவுளவன். ஓமடா இறுதி கலவையின் கனவுளவன் என்னோட கேள்வி. இறுதி கலவையின் கனவுளவா பாரம்பரியில் இறுதி கலவையின் கனவுளவு என்ன? வெரி குட். இறுதி கலவையின் கனவுளவு 70 60 என்ன, 130. இரண்டாவது ஆன்சர். சரியா? இரண்டாவது ஆன்சர். வெளியே 11வது கேள்வி பாரு. 11வது கேள்வி என்ன? 11வது கேள்வி டெல்டா ஜியோட சம்பந்தப்பட்ட கேள்வியா? 11வது கேள்விகளில் டெல்டா ஜியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்கும் பாருங்க சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு. ஒவ்வொரு கேள்விக்கும் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் செஞ்ச ஆக்கள் இல்லாட்டி இந்த கேள்வி சுயமா செய்து பார்த்தாக்கள்
இப்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடே இந்த ஐடியாவால தான் பிளவு இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல. அடுத்த எக்ஸாமுக்கு என்ன எப்படி நீங்க என்ன செய்யலாம், அணுகி கொள்ளலாம், பிராக்டிஸ் பண்ணலாம், செய்யலாம் செய்யலாம். லேசடா பேப்பர் லேசா தான் வரும்டா, ஃபைனல் பேப்பர் லேசா தான் வரும். நீங்க படிச்சீங்கன்னா சரி, படிச்சுட்டீங்கன்னா சரி. நிறைய பேருக்கு என்ன பிவி சமன் என்னாட்டி பாவிக்க தெரியாது, எஃப் சமன் எம்ஏ பாவிக்க தெரியாது, பெர்னலின் ஈக்குவேஷன் சொன்னா என்ன சமன்பாடுன்னு சொல்லி தெரியாது. என்ன சரியா? அதான் பிரச்சனை. நீங்க படிச்சிட்டீங்கன்னா சரிடா, படிச்சிட்டீங்கன்னா சரி. பாருங்க 11வது கேள்வி. ஏஜி2 திண்மம் 2 ஏஜி திண்மமாகவும் அரையோட்டு வாயுவாகவும் பாருங்க என்ன செய்யுது. என்ன தாக்கத்துக்கான நியம வெப்பொழுறை மாற்றம் தந்திருக்காங்களா? தாக்கத்தின் நியம வெப்பொழுறை மாற்றம் பாருமையில் தரப்பட்டிருக்கு. தாக்கத்தின் நியம வெப்பொழுறை மாற்றம் பாருமையில் தரப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லுவோம்? 2 ஏஜி திண்மம் சக ஹாஃப் O2 கேஸ். தாக்கத்தின் நியம வெப்பொழுறை மாற்றம். நியம வெப்பொழுறை மாற்றம் என்ன? ஹோப தாக்கம் சொல்லி இருக்கிறாங்க. டெல்டா H தீட்டா ஆர். என்ன டெல்டா H தீட்டா ஆர் இது பாருமையில் 30 கிலோ ஜூல் பர் மூலா, 30 கிலோ ஜூல் பர் மூலாக இருக்கும். 30 கிலோ ஜூல் பர் மூலாக இருக்கும். டெல்டா தீட்டா தந்திருக்காங்க. டெல்டா எஸ் தீட்டா பாருங்க, டெல்டா எஸ் தீட்டா அவ்வளவா 40 ஜூல் பர் மூல் பர் கெல்வின். என்ன 40 ஜூல் பர் மூல் பர் கெல்வின். ஓகே தானே பிள்ளைகள்? சரி. மாறா அமுக்கத்தில் இப்பிரிய தாக்கம் இடம்பெறக்கூடிய வெப்பநிலை பற்றிய சரியான கூற்று என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு என்ன தெரியும்? டெல்டா ஜி லெஸ் தேன் உடன் சொன்னா அந்த தாக்கம் நடக்கும். சரி, இப்ப டெல்டா ஜி லெஸ் தேன் நோட், அதாவது டெல்டா ஜி மைனஸ் சொன்னா தாக்கம் சுயமானது. அந்த ரிசோர்ஸ் புக்ல எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. டெல்டா ஜி லெஸ் தேன் உடன் சொன்னா தாக்கம் சுயமானது. தாக்கம் பரமையில் தாக்கம் சுயமானது. டெல்டா ஜி லெஸ் தேன் உடன் சொன்னா தாக்கம் சுயமானது. அப்ப எங்களுக்கு டெல்டா எக்ஸ் நியம டெல்டா எக்ஸ் தெரியும், நியம டெல்டா எக்ஸ் தெரியும். அப்ப டெல்டா ஜி எப்ப பூச்சியமா இருக்குன்னு சொல்லி அந்த வெப்பநிலையை கண்டுட்டோம்டா, டெல்டா ஜி பூச்சியமா இருக்கிற வெப்பநிலையை கண்டுட்டோம்னு சொன்னா, டெல்டா ஜி பூச்சியமா இருக்கிற வெப்பநிலையை கண்டுட்டோம்டா என்ன செய்யலாம்? அந்த வெப்பநிலையை விட கூடிய வெப்பநிலையில இந்த தாக்கம் நடக்கலாம்னு சொல்லுவோமே. டெல்டா ஜி பூச்சியமா இருக்கிற வெப்பநிலையை கண்டுட்டோம்னு சொன்னா அந்த வெப்பநிலையை விட இந்த தாக்கம் நடக்கலாம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப டெல்டா ஜி தீட்டா சமன் பூச்சியமாகும் வெப்பநிலை. என்ன டெல்டா ஜீட்டா சமன் பூச்சியமாகும் வெப்பநிலை, அதாவது தனி வெப்பநிலையா? அப்படி தனி வெப்பநிலையை தான் நாங்க காண போறோம். தனி வெப்பநிலையை தான் காண போறோம். இப்ப டெல்டா ஜி தீட்டா பூச்சியம்னு சொன்னா 0. டெல்டா H தீட்டா எவ்வளவாம்? 30 கிலோ ஜூல் பர் மூல். 30 கிலோ ஜூல் பர் மூல். இது ஜூல்ல இருக்கு, இது கிலோ ஜூல்ல இருக்கு. ஜூல்ல இருக்கு, கிலோ ஜூல்ல இருக்கு. இப்ப நாங்க ஜூலுக்கு மாத்துவோமே. சரியா? இப்ப 30 தர 13 30 தர 13 ஜூல் பர் மூல். 30 தர 13 ஜூல் பர் மூலாக இருக்க போகுது. ஜூல் பர் மூலாக இருக்கு. பாருங்க மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். டெல்டா எஸ் சொன்னா 40. என்ன 40 ஜூல் பர் மூலா, 40 ஜூல் பர் மூல். 40 ஜூல் பர் மூல். இப்ப இங்கால வந்தா என்ன டி சமன் வர போகுது 30 தர 13 கீழே, 30 தர 13 கீழே என்ன கீழே பாருங்க 2 வரும் 40 ஜூல் பர் மூல். 40 ஜூல் பர் மூல். ஜூல் பர் மூல் பர் கெல்வின். 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 கெல்வின் -1. என்ன இப்ப சுருக்குனீங்கன்னு சொன்னா 0 போயிடும் பிள்ளைகள். 3000 சுருக்குனேன். என்ன 3000 சுருக்குனா 2 வரப்போகுது. 3000 சுருக்குனா பிள்ளைகள் 2 வரும். கொஞ்சம் இருங்களா. 3000 சுருக்குனா என்ன 3000 சுருக்குனா 750 வரும். 3000 சுருக்குனா 750 கெல்வின். சரியா? பேர் பாருங்க 750 கெல்வின். 750 கெல்வின். 750 கெல்வின். இல்ல என்னன்னு சொன்னா வெப்பநிலை 750 கெல்வின் இருக்கக்குள்ள டெல்டா ஜி பூச்சியமா இருக்கு. வெப்பநிலை 750 கெல்வின் இருக்கக்குள்ள டெல்டா ஜி என்ன பூச்சியமாக இருக்கு. எங்களுக்கு என்ன தேவை? தாக்கம் சுயமா நடக்கணும்டா டெல்டா ஜி எப்படி இருக்கணும்? தாக்கம் சுயமாக நடக்கணும்டா டெல்டா ஜி எப்படி இருக்கணும்?
தாக்கம் சுயமாக நடக்கணும்னு சொன்னா டெல்டா ஜி எப்படி இருக்கும்? தாக்கம் சுயமா நடக்கணும்னு சொன்னா டெல்டா ஜி மைனஸா இருக்கணுமா? வெரி குட் வெரி குட். டெல்டா ஜி பாருங்க மைனஸ் ஆக இருக்கும். தாக்கம் சுயமாக நடக்கணும்டா டெல்டா ஜி மைனஸ் ஆக இருக்கும். ஏன்னா தாக்கம் சுயமாக நடக்கணும்னு சொன்னா டெல்டா ஜி மைனஸ் ஆக இருக்கும். இந்த ஐடியா விளங்கிட்டு தானே? இப்ப நாங்க டெல்டா ஜி எப்ப மைனஸா வரும்? டெல்டா ஜி எப்ப மைனஸா வரும்னு சொன்னா வெப்பநிலை 750 கெல்வினை விட பெருசாக இருக்கு. சரியா? வெப்பநிலை 750 கெல்வினை விட பெருசாக இருக்கு. டே எல்லாத்தையும் நோட் பண்ண ஒரு கடை, இதை நோட் பண்ணு நோட் பண்ணு நோட் பண்ணு நோட் பண்ணு எழுது எழுது. முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த ஐடியா விளங்கிட்டுன்னு சொன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 எல்லாம் வடிவா செய்யலாம். ஒரு எழுது 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 எழுது. என்ன டெல்டா ஜி பூஜ்ஜியமாகும் வெப்பநிலை கதைக்கிறவன். டெல்டா ஜி பூஜ்ஜியமாகும் வெப்பநிலையை பாருங்க கதைக்கிறேன். டெல்டா ஜி பூஜ்ஜியமாகும் வெப்பநிலையை கதைக்கிறோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டெல்டா ஜி பூஜ்ஜியமாகிற வெப்பநிலை. டெல்டா ஜி பாருங்க, டெல்டா ஜி பூஜ்ஜியமாகிற வெப்பநிலை. டெல்டா ஜி பூஜ்ஜியமாகிற வெப்பநிலை 750 கெல்வினா 750 கெல்வின். பிள்ளைகள் இந்த டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ். இது நியமம் என்று தந்தபடியா நான் இந்த நியமத்தை போட்டு சொல்லியிருக்கேன். இல்லாட்டி சும்மா எழுதுவோம், மொட்டையா எழுதுவோம். நாங்க டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் எழுதுவோம். சரிதானே? ஓகே. இந்த தாக்கம் சுயமாக நடக்கணும்டா டெல்டா ஜி லெஸ் தேன் நோட்டாக இருக்கணும். தாக்கம் சுயமாக நடக்கணும்டா டெல்டா ஜி லெஸ் தேன் நோட்டா இருக்கணும். டெல்டா ஜி லெஸ் தேன் நோட்னு சொன்னா தாக்கம் சுயமானது. அதாவது டெல்டா ஜி மைனஸ் தாக்கம் சுயமானது. டெல்டா ஜி மைனஸ் தாக்கம் சுயமானது. டெல்டா ஜி மைனஸ் தாக்கம் சுயமானது. இல்ல இப்ப இதுக்கு என்னண்டு வரணும்? என்னண்டு வரணும்? இங்க பாருங்க, இங்க டெல்டா ஹெச் பருமனை விட டெல்டா ஹெச் பருமனை விட டி இன்டு டெல்டா எஸ் பருமன் என்னவா இருக்கணும்? பெருசாக இருக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன்? இது மைனஸ் செல்லும், இது மைனஸ், இது பிளஸ். என்ன இந்த தாக்கத்துக்கு இது பிளஸ், இது பெருக்கி வார என்ன மைனஸ் வருது. இந்த பெருக்கம் என்னவா இருக்கு? மைனஸ் வருது, மைனஸ் வருது. இவர பருமனை விட இவர பருமன் சின்னனா இருக்கணும். இவர பருமனை விட இவர பருமன் சின்னனாக இருக்கணும். 750 கேள்வி இல்ல, 750 கேள்வி இல்ல, 750 கெல்வின் என்ன? டெல்டா எக்ஸ் சமன் டி இன்டு டெல்டா எஸ். அதனை நான் கண்டிருக்கிறோம். 750 கெல்வின்ல டெல்டா எக்ஸ் சமன் டி இன்டு டெல்டா எஸ். 750 கெல்வின்ல டெல்டா எக்ஸ் சமன் டி இன்டு டெல்டா எஸ். ஓகே தானே? சரி. அப்ப 750 கெல்வின்ல டெல்டா எக்ஸ் சமன் டி இன்டு டெல்டா எஸ் சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இப்படி வரணும்டா, இப்படி வரணும்டா வெப்பநிலை என்னவா இருக்கும்? இப்படி வரணும்னு சொன்னா வெப்பநிலை என்னவாக இருக்கும்? இப்படி வரணும்னு சொன்னா வெப்பநிலை என்னவாக இருக்கும்? 750 கெல்வினை விட பெருசாக இருக்கணும். வெரி குட். வெப்பநிலையானது 750 கெல்வினை விட பெருசாக இருக்கணுமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். வெப்பநிலையானது 750 கெல்வினை விட பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கணும். அதானே ஆன்சர்? என்ன அதானே ஆன்சர்? நல்ல ஒரு கேள்வியா? நல்ல ஒரு கேள்வி. இந்த ஐடியா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். டெல்டா ஜி சமன் பூஜ்ஜியம்னு சொன்னா ஒரு மீளும் தாக்கம் சமநிலையில இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். டெல்டா ஜி லெஸ் தேன் நோட்னு சொன்னா என்ன? தாக்கம் சுயமானது, தாக்கம் சுயமானது. டெல்டா ஜி கிரேட்டர் நோட்னு சொன்னா அந்த தாக்கம் நடக்காது. சரியா? அந்த தாக்கம் பாருங்க நடக்காது. ஓகே தானே? இந்த இந்த கேள்விக்கு தான் நாங்க இப்படி கேட்கிறோம். இந்த கேள்விக்கு தான் இப்படி கேட்கிறோம். இங்க டெல்டா ஹெச் என்ன? பிளஸ் டெல்டா ஹெச் பிளஸ் ஏன் அங்க நோட்டேஷன்ல குறியீடுல தந்திருக்கிறாங்க. குறியீடுல தந்திருக்காங்க பாருங்க. டெல்டா ஹெச் என்ன? பிளஸ் ஆம். டெல்டா எஸ் என்ன? பிளஸ் ஆம். வெப்பநிலை தனி வெப்பநிலை மைனஸ்ல வருமா? கெல்வின் வெப்பநிலை மைனஸ்ல வருமா? வராது. சரியா? வராது. அப்ப இந்த பெருக்கம் என்ன? மைனஸ், இது பிளஸ். அப்ப இந்த பிளஸ் விட மைனஸ் என்னவா இருக்கணும்? பெருசா இருக்கும். பிளஸ் விட மைனஸ் என்னவா இருக்கணும்? பெருசா இருக்கணும், பெருசா இருக்கணும். இப்ப நாங்க சுருக்குனால இங்க சுருக்குனால என்னண்டு வந்தது பாருங்க, 30/13 வந்தது. இதுவும் என்ன? 30/13 தானே? 30/13 தானே? என்ன 750/40 750/40 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் சொன்னா என்ன?
30/13 30/13. இது 30/13 விட பெருசா இருந்தா தான் என்ன இங்க டெல்டா ஜி லெஸ் தேன் நோட்டாக வரும். அப்ப டே எருமையிலே சரிடா. இப்ப 750 கெல்வின்டா பாகை சீல எத்தனடா வெப்பநிலை? டே 7 கெல்வின்னு சொன்னா பாகை சீண்டா எத்தனடா வெப்பநிலை? 750 கெல்வின்னு சொன்னா பாகை சி எத்தனடா வெப்பநிலை? 477 தானே. இப்ப 4வது ஆன்சர் சரிதானே பிள்ளைகள்? அலகையும் பார்க்கணுமா? அலகையும் பார்க்கணும். அலகையும் பார்க்கணும். சரியா? அலகையும் பார்க்கணும். ஓ, உங்களுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்கணும் என்ன? 11க்கு 4ஆவதா? 11க்கு 4ஆவதா? 11க்கு 4ஆவது. சரியா? விளங்குதா? எங்களுக்கு தேவையான வெப்பநிலை என்ன? 750 கெல்வின்லையும் கூடிய வெப்பநிலை என்ன? தேவையான வெப்பநிலை என்ன? 750 கெல்வின்லும் கூடிய வெப்பநிலை. அப்ப 477 பாய்சியிலும் கூடிய வெப்பநிலை. இப்ப 11க்கு என்ன? 11க்கு 4ஆவதா? 11க்கு 4ஆவது. 11க்கு 4ஆவது. சரியா? பிள்ளைகள் நீங்க படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. உங்களுக்குரிய மரியாதையை நாங்க தாரவேன். சரி? அது வரைக்கும் என்ன? அது வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்றது? நோ மரியாதை. என்ன? அப்படியே 12வது கேள்வியை பாருங்க. 12வது கேள்வி. 12வது இன்ஆர்கானிக் கேள்வி. என்ன? 12வது இன்ஆர்கானிக் கேள்வி. சரியா? 12வது இன்ஆர்கானிக் கேள்வி. ஓமாடா. ஓ, நீங்க ஃபியூச்சர் டாக்டர்ஸ், ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ், என்ன ஃபியூச்சர் மினிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, ஃபியூச்சர் எம்பிஸ் இருக்கிறீங்க, என்ன ஃபியூச்சர் ஆர்கிடெக்ட் இருக்கிறீங்க, ஃபியூச்சர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறீங்க, ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் இருக்கிறீங்க, என்ன சரியா? ஓமாடா ஓமாடா. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஓ, ஃபியூச்சர் பைலட்ஸ். சரியா? இல்ல, இதுவும் வரலாம். என்ன இதுவும் வரலாம். யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ யுவர் ஹார்ட்ஸ். என்ன யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ யுவர் ஹார்ட். அவ்வளவுதான். விரும்பி வேலை செய், விரும்பி வேலை செய், என்ன இஷ்டப்பட்டு வேலை செய். சரியா? ஓமடா. அடே, கொஞ்ச காலத்தால பாருங்க, கொஞ்ச காலத்தால இந்த விவசாயம் இருக்குல்லோ, விவசாயத்தை பாருங்க. விவசாயத்தை செய்ய போறது எல்லாமே பெரிய பெரிய கோஆபரேட் கம்பெனிஸ் தான் பாருங்க விவசாயம் செய்யுமா. இப்ப செய்யற மாதிரி பாருங்க நார்மலா சாதாரண மனிதர்கள் பாருங்க செய்ய மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றது? ஃபார்மிங் செய்ய போறது பாருங்க பெரிய பெரிய கோஆபரேட் கம்பெனிஸ் தான் பாருங்க ஃபார்மிங் செய்யும். கார்கில் ஃபுட் சிட்டி இருக்குல்ல, இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் கார்கில் ஃபுட் சிட்டி என்றதும் ஒரு பெரிய ஒரு கோஆபரேட் கம்பெனி தான். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாருங்க, கொஞ்ச காலத்தால நீங்க பாப்பீங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே அவங்களே என்ன இலங்கையில் இருக்கிற வயல் எல்லாத்தையும் அவங்க எப்படியோ அவங்க உடமையாக்கி அவங்களே என்ன செய்வாங்க, அவங்களே வயல் செய்து என்ன அதை சந்தைப்படுத்துவாங்க. அதுக்கு அந்த டைம்ல பெரிய நெல்லுக்கான தேவைப்பாடு, விலை எல்லாமே மிகப்பெரிய கிராக்கியாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுங்களே, உலகத்தின் முக்கியமான பணக்காரர் பில்கேட்ஸ். என்ன பில்கேட்ஸ்? சரியா? பில்கேட்ஸ். அப்ப அவர் பாருங்க, பில்கேட்ஸ் சொன்னா அமெரிக்கால இருக்கிற பெரிய பெரிய தோட்டங்கள், பெரிய பெரிய பெரும்பாலான வயல்வெளிகள் எல்லாம் அவர் வாங்கி வாங்கி குமிச்சு கொண்டு இருக்காங்க. சரியா? சும்மா உங்களோட ஐடியாஸுக்கு இல்லை, உங்களோட ஐடியாஸுக்கு கொஞ்சம் இந்த விஷயங்களும் தெரியத்தானே வேணும். சரியா? இப்போ ஃபியூச்சர்ல அப்படி இருக்கலாம், ஃபியூச்சர்ல அப்படி இருக்கலாம். உங்களோட நீங்க ஃபியூச்சர் பிசினஸ் மேக்னட்ஸா இருப்பீங்க, ஃபியூச்சர் பில்லியனஸா இருப்பீங்க. சரியா? வரலாம் வரலாம். என்ன எங்களோட தம்மிக பெரியரா இருக்கிறது தானே, என்ன இலங்கையின் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் தம்மிக பெரியர், டிபி எஜுகேஷன் சொல்லி நான் பார்த்திருப்பீங்க. அவர் மெட்ஸ் தான் படிச்சவர் பிள்ளைகள். அவர் மெட்ஸ் படிச்சவர், என்ஜினியரிங் டிப்ளமா செஞ்சவர், என்டிடி மொரட்டோ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில என்ன என்டிடி செஞ்சவர், நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜி செஞ்சுட்டு தான் பிறகு அவர் பிசினஸுக்குள்ள ஃபுல்லா இறங்கி இதான் வந்திருக்கு. சரியா? ஓகே. சரியா பிள்ளைகள்? பாப்போம். அப்ப 12வது கேள்வியை பாப்போம். 12வது கேள்வி. வெரி குட், வெரி குட், வெரி குட் பிள்ளைகள். நீங்க என்ன சொல்றது? யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ யூர் ஹார்ட். என்ன நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். ஒரு விஷயத்த ஆழமா நம்புங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. என்ன சரியா? எதுவும் சாத்தியம் பிள்ளைகள், எதுவும் சாத்தியமா? வாட் யூ திங்க் யூ பிகம். எண்ணம் போல் வாழ்வு. என்ன எண்ணம் தான் வாழ்வு பிள்ளைகள், எண்ணம் தான் வாழ்வு. 12வது கேள்வி. அணையனொன்றை இனங்காண்பதற்கான பரிசோதனையில்
ஐதான H2SO4 சேர்க்கும் போது மாற்றம் எதுவும் இல்லையா? ஐதான H2SO4 சேர்க்கும் போது மாற்றம் எதுவும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எந்த ஒரு கார்பனேட் பைகார்பனேட் ஏன்னா எந்த ஒரு கார்பனேட் பைகார்பனேட் ஐதான வண்ணமிலம் சேர்த்தார். எந்த ஒரு கார்பனேட் பைகார்பனேட்டுக்கு ஐதான வண்ணமிலம் சேர்த்தா என்ன நடக்கும்? CO2 வாயு வரும். CO2 வாயு வரும். முதலாவது ஆன்சர் இல்ல. எந்த ஒரு SO3 2- எந்த ஒரு SO3 2- சொன்னா HSO3- சொல்லலாம், சிக்கல் இல்ல. ஐதான வண்ணமிலம் சேர்த்தீங்கன்னா ஐதான வண்ணமிலம் சேர்த்தீங்கன்னு சொன்னாலே SO2 வாயு வருமா? SO2 வாயு வரும். ஐதான வண்ணமிலம் சேர்த்தா SO2 வாயு பாருங்க வரும். எந்த ஒரு NO2- ஏன்னா எந்த ஒரு NO2- ஐதான வண்ணமிலம் சேர்த்தமண்டா எந்த ஒரு NO2- ஐதான வண்ணமிலம் சேர்த்தமண்டா NO2 வாயு பாருங்க வருமா? எந்த ஒரு NO2- ஐதான வண்ணமிலம் சேர்த்தமண்டா NO2 வாயு வரும். NO3- NO3- ஐதான வண்ணமிலத்திட்ட இருந்து H+ சேர்க்காது. NO3- ஐதான வண்ணமிலத்திட்ட இருந்து H+ ஏற்காது. H+ பாருங்க ஏற்காது. C2O4 2- இதுல ஏன்னா C2O4 2- C2O4 2- பாருங்க, C2O4 2- ஐதான வண்ணமிலம் சேர்த்தீங்கன்னா ஐதான வண்ணமிலம் சேர்த்தீங்கன்னா எனக்கு நீங்க ஆக்சாலிக் அமிலம் வருமா? ஆக்சாலிக் அமிலம் H2C2O4 ஆக்சாலிக் அமிலம் பாருங்க வரும். ஆக்சாலிக் அமிலம் வரும். இப்ப முதலாவது ஆன்சர் வராதா பிள்ளைகள் பாருங்க? முதலாவது ஆன்சர் வராது, இரண்டாவது ஆன்சர் வராது, மூன்றாவது ஆன்சர் வராது. ஒன்றை தட்டிடம், ரெண்டை தட்டிடம், மூன்றை தட்டிடம். இப்ப 4 5 பார்க்க போறோம். 4 5 சொல்லி பார்க்க போறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க? ஆனால் ஐதான H2SO4 KMnO4 சேர்த்த போது வாயு ஒன்று வெளிவந்தது. ஐதான H2SO4 KMnO4 சேர்க்கைக்குள்ள வாயு வருதாம். NO3- சாத்தியம் இல்லை. எப்படி NO3- சாத்தியம் இல்லைன்னு நைதரசன் +5 இருக்கிறாரு. NO3- சாத்தியம் இல்லை. நைதரசன் +5 இருக்கிறார். அது வராது, அது வராது. சரியா? அங்கால ஆக்சலேட், ஆக்சலேட்டுக்கு நீங்க அமில KMnO4 போட்டா, ஆக்சலேட்டுக்கு அமில KMnO4 போட்டா என்ன நடக்கும்? +3 இருக்கிறது. +3 இருக்கிற என்ன செய்யும்? +4 ஒட்சியேற்றப்படும். +3 இருக்கிற பாருங்க, +4 பாருங்க, +4 ஒட்சியேற்றப்படும். +3 இருக்கிறது +4 ஒட்சியேற்றப்படும். +3 இருக்கிறது பாருங்க, +4 ஒட்சியேற்றப்படும். பாருங்க, அத்துடன் அமில KMnO4 ஊதா நிறம் நீக்கப்பட்டது. ஊதா நிறம் நீக்கப்பட்டது. 12க்கு 5ஆவதா? 12க்கு பாருங்க 5ஆவது. வெரி குட். என்ன சொன்னா இங்க ஒரு ஆக்சிடல் தாழ்த்தல் நடைபெறுது. பாருங்க, ஆக்சிடல் தாழ்த்தல் நடைபெறுது. அமில ஊடகத்துல Mn2+, அமில ஊடகத்துல பாருங்க, அமில ஊடகத்துல Mn2+, அமில ஊடகத்துல Mn2+, KMnO4 ஊதா நிறம், அமில ஊடகத்துல Mn2+ என்ன நிறமற்றது. KMnO4 ஊதா நிறம், அமில ஊடகத்துல Mn2+ நிறமற்றது. அவை 12க்கு 5ஆவது. அப்படியே பாருங்க, எலிமினேஷன் மெத்தட்ல பாருங்க, எலிமினேஷன் மெத்தட்ல தான் MCQ செய்ய வேணுமா? எலிமினேஷன் மெத்தட் தான் பாருங்க MCQ செய்யணும். என்ன எலிமினேஷன் மெத்தட்ல தான் பாருங்க MCQ செய்யணும். பிள்ளைகள் அடே நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படியே உங்களுக்கு நிச்சயமா மெடிசின் கிடைக்கும், நிச்சயமா இன்ஜினியரிங் கிடைக்கும். நீங்க எந்த கோர்ஸ் விரும்பி படிக்கிறதுக்கு விரும்புறீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும். எங்க A லெவலுக்கு கட்டித்தனம் என்ற விஷயம் இல்லை பிள்ளைகள், பிராக்டிஸ் தான். எவ்ரி திங் இஸ் பிராக்டிஸ். கடைசியா ஒரு மீம் ஒன்று போட்டு விட்டா நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்ரி திங் இஸ் பிராக்டிஸ் தானே. இந்த டெலிகிராம் குரூப்ல பாருங்க, மீம் ஒன்று போட்டு விட்டுனா சரியா பிராக்டிஸ். உங்களுக்கு ஆரம்பத்துல செய்யக்குள்ள கஷ்டமா இருக்கும் பிள்ளைகள். எங்களுக்கும் அப்படிதான். என்ன கிளாஸ் கொடுக்க விளையாடுக்குள்ள சரியான கஷ்டமா இருந்தது. என்ன கத்தோணும், தொடர்ந்து நிக்கணும், கையை உயர்த்தி எழுதணும், பிள்ளைகள் எழுதணும், என்ன சொல்றது படிப்பிக்கிறது அதெல்லாம் பிள்ளைகள் பிராக்டிஸ்ல பாருங்க வந்துடும். பிராக்டிஸ்ல வந்துடும். அதே மாதிரி தானே நம்ம A லெவலும். எங்கட இலங்கையின் கல்வி முறைன்றது பரீட்சை நோக்கிய கல்வி முறை. ஏன்னா பரீட்சை நோக்கிய கல்வி முறை. அடே டெலிகிராம் சேனல் லிங்க் நான் போட்டிருக்கேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் போட்டிருக்கேன். நான் ஷேர் பண்ணி விடுறேன். இப்ப கிளாஸ் முடிய ஷேர் பண்ணி விடுறேன். ஏன்னா எங்கட இலங்கையின் கல்வி முறைன்றது பரீட்சை நோக்கிய கல்வி முறை தான். எக்ஸாம் தான். நாங்க எக்ஸாமுக்கு தான் படிக்கிறோம், அறிவுக்கு படிக்கிறோம் இல்லை. அப்ப எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சா நீ நிச்சயமா உன்ன டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணலாம். யாரோடையும் உன்னை கம்பேர் பண்ணாத. நீ ஒர்க் பண்ணின்னு சொன்னா உனக்கு நிச்சயமா நீ விரும்புற விஷயம் படிப்பு சார்பா உனக்கு கிடைக்குமா? நான் படிப்பை பற்றி தான் கேட்கிறேன்னா சரியா, வேற ஒன்றும் சொல்லல. நான் படிப்பை பற்றி மட்டும் தான் சொல்றேன். இன்ஆர்கானிக் ஹார்டா இருக்குன்னு சொன்னா, இன்ஆர்கானிக் ஹார்டா இருக்குன்னு சொன்னா என்ன?
இன்ஆர்கானிக் பாஸ்ட் பேப்பர் கேள்வியில செய்யுங்க. முதல் கேள்விகள் எப்படி வருதுன்னு பாருங்க. கேள்விகள் எப்படி வருதுன்னு பாருங்க. அதுக்குரிய தியரியை பாருங்க. உன்ன தியரி கோப்பிலேயே நோட் பண்ணி வை. இந்த தியரி இத்தனையாம் ஆண்டு இத்தனையாவது கேள்வியில வந்திருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி வை. அது கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்துப்படி, அவ்வளவுதான். இன்ஆர்கானிக் கொப்பியை பார்த்து பார்த்து பாஸ் பேப்பரை செய். அடிப்படையான விஷயம் பாஸ் பேப்பர் தான். பாஸ் பேப்பரை செஞ்சு போட்டு நீ டைம் இருந்தா வேற ஏதாவது கேள்விய செய்ய பாரு, பிரச்சனை இல்லை. மெயினா பாஸ் பேப்பரை செய். மெயினா பாஸ் பேப்பரை செய்யணும். பாஸ் பேப்பரை செய். இல்ல அவங்க தான் என்டர் பண்ணணும், அவங்க தான் என்டர் பண்ணணும் அப்படி ஒரு எந்த ஒரு கட்டாயம் இல்லைடாடி. அப்படி எந்த ஒரு கட்டாயம் பாருங்க இல்லை. சரிதானே? யாரும் படிக்கலாம், யாரும் படிக்கலாம். ஆர்கானிக் சாரி, உண்ட ஓஎல் ரிசல்ட்ஸுக்கும் ஏஎல் ரிசல்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓஎல் ரிசல்ட்ஸுக்கும் ஏஎல் ரிசல்ட்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீ நினைச்சேன்னு சொன்னா, ஆழமா நம்பினேன்னு சொன்னா என்ன, உங்களோட கடவுளை நீங்க வேண்டிக் கொண்டு அதுக்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நிச்சயமா அச்சீவ் பண்ணலாமே. நிச்சயமா அச்சீவ் பண்ணலாம். ஒரு சிக்கலும் இல்லை. ஐலண்ட் ஃபர்ஸ்டே வராங்க. புறம் என்னடா பிள்ளைகள் பாருங்க, ஐலண்ட் ஃபர்ஸ்டே வர தொடங்கிட்டாங்க. புறம் என்ன பிள்ளைகள், தமிழ் மீடியத்துல பாருங்க, பயோல இது வரைக்கும் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததே இல்லை. நார்த் ஈஸ்ட்ல ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததே இல்லை. பாருங்க 2021ஆம் ஆண்டு என்ன, தமிழ்வாணன், துவாரகேஸ்வரன் என்ன, ஓல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் பிள்ளைகள். பயோல ஓல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் என்ன தான் சொல்றேன். எதுவும் சாத்தியம், எதுவும் சாத்தியம், எதுவும் சாத்தியம். பாருங்க எங்கேயோ இருந்த சுந்தர் பிச்சை என்ன, எங்கேயோ இருந்த சுந்தர் பிச்சை பாருங்க இப்போ கூகுள்ட சிஇஓ, அல்பபெட்டோட சிஇஓவா பாருங்க இருக்கிறாரு. வரலாம் பிள்ளைகள், வரலாம் 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 என்ன. சரியா? நீங்க நம்பிக்கையோட ஒர்க் பண்ணுங்க, நம்பிக்கையோட ஒர்க் பண்ணுங்க. உனக்கு விருப்பமான மாதிரி இந்த படிப்பை உனக்கு ஏத்த மாதிரி நீ அணுகி கொள்ளும். என்ன, உனக்கு எப்படி படிக்க விருப்பமோ அப்படி படிக்க பாரு. என்ன, உன்னோட சம்பந்தப்படுற விஷயங்கள், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அந்த விஷயங்களை தொடர்புபடுத்தி ஞாபகப்படுத்தி கொள்ளும். அதான்டா ஆர்கானிக் மார்க்கெட். ஆர்கானிக் மார்க்கெட் நீ செய்யணும்னு சொன்னா உனக்கு தாக்கம் தெரியணும். ஒரு ஆளை எத்தனை வழியில தயாரிக்கலாம், யாரை பயன்படுத்தி தயாரிக்கலாம்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, அட்கீனை தயாரிக்கிறதுக்காக 3 வழிதான் இருக்கு. அல்கஹோலுக்கு நீரகற்றல் செய்யறது, அட்காயில் ஏலைட்டுக்கு எச்எக்ஸாற்றல் செய்யறது, மும்மை பிணைப்பை இரட்டை பிணைப்பா மாத்துறது. இந்த 3 வழிதான் எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. அந்த 3 வழியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அட்கீன்ல இருந்து என்னென்னத்தை செய்யலாம் அதுவும் உனக்கு தெரிஞ்சிருந்தா சரி. ஒவ்வொரு தாக்கத்துக்கு ஷோர்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளும். அட்கீனை எப்படி தயாரிக்கலாம், எத்தனை தாக்கம் இருக்கு, என்னென்ன தாக்கம் இருக்கு, அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு அதை பார்த்து பார்த்து மாற்றிட செய். அட்லீஸ்ட் என்ன, ஃபைனல் பேப்பர்ல வந்து மாற்றிட பார்த்தா அதை எழுது, அது பிரச்சனை இல்லை. உனக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா சரி. என்னங்கிட்ட ஏஎல் எக்ஸாம்ன்றதுல நீ புதுசா ஒன்றும் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. சரியா? ஏஎல் எக்ஸாம் புதுசா ஒன்றும் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. நீ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீ என்ன செய், ரிசர்ச் பண்ணு, என்னையாவது செய். நீ யூனிவர்சிட்டி போனா சரி. என்ன, யூனிவர்சிட்டி போ, அதான் தேவை, அதான் தேவை. ஓகே தானே? ஓமடா 15ஆம் தேதி, 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி ஸ்வத்ரன் சார் அக்கரபத்துல பாருங்க, அக்கரபத்துல மெகா கல்வி நிலையம்னு சொல்லி அங்க செமினார் ஒன்று செய்யறதுக்கு பாரு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செமினார். 7 மாணாக்கள் சந்திக்க 7 மணி சொன்னா போய் சந்திக்க பாருங்க. என்ன, காலையில இருந்து பின்னேரம் வரைக்கும் இருப்பாங்க. சரியா? ஓகே ஓகே, வெரி குட் பிள்ளைகள். நான் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் தான் வரணும்னு சொல்லல பிள்ளைகள். நீ மெடிசின் இன்ஜினியரிங் என்டர் பண்ணாலே சரி. நீ டாக்டர்னா டாக்டர் தானே, இன்ஜினியர் தானே, டிகிரி ஹோல்டர்னா டிகிரி ஹோல்டர் தானே பிள்ளைகள். உண்ட ஃபீல்ட நீ செய்ய போறாங்க. அப்புறம் என்ன செய்யலாம், மாஸ்டர்ஸ் செய்து கொள்ளலாம். செகண்ட் டிகிரி பாருங்க செய்யலாம், மாஸ்டர்ஸ். பிள்ளைகள் பெரிய லெவலுக்கு வரணும் பிள்ளைகள், பெரிய லெவலுக்கு பாருங்க வரணும். ஒரு சின்ன லெவல்ல எங்கட லைஃப் முடியக்கூடாது. சின்ன லெவல்ல பாருங்க லைஃப் முடியக்கூடாது. ஏன்னா சரியா? ஓகே. அடே ஸ்வத்ரன் சார் புதுக்குடியிருப்பு என்ன, ஸ்வத்ரன் சார் புதுக்குடியிருப்புக்கு வாரதா பற்றி தெரியலடா. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பா, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பா சொல்றீங்க தெரியல. எப்படி சார் ஒன்னும் சொல்லலடா. சார் அக்கரப்பத்துல செமினார் செய்யறார். இனி என்ன, சயின்ஸ் ஹால்ல, நியூ சயின்ஸ் ஹால் யாழ்ப்பாணம் நியூ சயின்ஸ் ஹால்ல பாருங்க செமினார் செய்யறாரு. நியூ சயின்ஸ் ஹால்ல பாருங்க செமினார் செய்யறாரு. அப்படின்னு சொன்னா அவங்களோட முல்லைத்தீவு, இந்த முல்லைத்தீவு மருத்துவ கூட என்ன மாணவர் ஒன்றியம் இருக்கு தானே, முல்லைத்தீவு அந்த இன்ஜினியரிங் மெடிசின் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்லோ, அவங்க சாரை கண்டெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னா சார் சேர்த்து சான்சஸ் இருக்கு. சரியா? சாரோட டிரெக்டா கதைக்க சொல்லுங்க. என்ன, இல்ல நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றது ரெடியா தான் இருக்கிறோம். சரியா? நாங்க ஹெல்ப் பண்றது ரெடியா தான் இருக்கிறோம். எங்கள்கிட்ட கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டா நாங்க போய் செமினார் செய்யலாம். உங்களோட இடங்களுக்கு வந்து செமினார் செய்யலாம். சரியா? அது உங்களோட என்ன சொல்றது, ஸ்கூலால இல்லாட்டி ஸ்கூல் என்ன கல்வி வலயம், என்ன கல்வி வலயம் அவங்க அரேஞ்ச் பண்ணணும். இல்லாட்டி ஏதாவது தனியார் கல்வி என்ன தனியார் கல்வி நிறுவனங்கள் பாருங்க அரேஞ்ச் பண்ண வேணும். அப்படி சுதரனோட நான் இந்த முறை அக்கரப்பத்துக்கு வர மாட்டேன்டா, ஏன்னா அக்கரப்பத்துக்கு வர மாட்டேன். சரியா? ஓகே. ஓம் பிள்ளைகள் நியூ சயின்ஸ் ஹால்ஸ் சுதரன் சரசம் நீங்க அவுட் டிஸ்ட்ரிக்ட் ஆகலும் போகலாம்.
அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவுட்டிஸ்டிக்காகவும் போகலாம். ஓமடா ஓமடா ஒரு சிக்கலும் இல்லை. அப்படியே டேர்ம் டெஸ்ட்ல உனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்திருந்தாலும் பிள்ளைகள் என்ன மார்க்ஸ் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிதானே? நீ மேக்சிமம் கொண்டு போகலாம், மேக்சிமம் பேர்வையில் கொண்டு போகலாம். சரிதானே? மேக்சிமம் கொண்டு போகலாம், ஒரு சிக்கலும் இல்லை. பிள்ளைகள் நான் உங்களை சொல்லியிருக்கிறேன் என்ன, வலுவள போட்டு சரியா, வலுவள போட்டு என்ன, வலுவள போட்டு இலத்திரன் சரியா, வலுவள போட்டு இலத்திரன் உணரும், வலுவள போட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றமா, வலுவள போட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். வலுவள போட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம் என்று சொல்றது பிள்ளைகள் ஆவர்த்தனத்தின் வழியே என்ன செய்யும், ஆவர்த்தனத்தின் வழியே பாருங்க இந்த கூற்று ஒன்று இருக்கல்லோ, ஆவர்த்தனத்தின் வழியே பாருங்கள் அதிகரிக்கும். அதாவது 9வது கேள்வியில 2வது கூற்று, 9வது கேள்வியில 2வது கூற்று என்ன, வலுவள போட்டு இலத்திரன் உணரும் பயன்படு கருவேற்றம். அவங்க சும்மா சொல்லிட்டாங்க பயன்படு கருவேற்றம் என்று சொல்லி சும்மா மொட்டையா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்படு கருவேற்றம், வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்படு கருவேற்றம். அது எப்படி இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள், ஐதரசன தவிர பாருங்க, ஐதரசன் தவிர்ந்து என்ன, ஐதரசன் தவிர்ந்த ஏனைய அணுக்களுக்கு, ஐதரசன் தவிர்ந்த ஏனைய அணுக்களுக்கு, ஏனைய அணுக்களுக்கு அவர அணுவண்ணை விட குறையத்தான் இருக்குமா, ஐதரசன் தவிர்ந்த ஏனைய அணுக்களுக்கு அவர் அணுவண்ணை விட குறையத்தான் இருக்கும். சரியா? வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்பட கருவேற்றம் ஐதரசனை தவிர ஏனைய அணுக்களுக்கு அவர் அணுவண்ணை விட குறையத்தான் இருக்குமா, அணுவண்ணை விட குறையத்தான் இருக்கு. ஐதரசனுக்கு, ஐதரசனுக்கு பாருங்க, ஐதரசனுக்கு அணுவண்ணும் ஒன்றுதான், ஐதரசனுக்கு அணுவண்ணும் ஒன்றுதான், ஐதரசன் வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்பட கருவேற்றமும் ஒன்றுதான். சரியா? ஐதரசன் அணுவண்ணும் ஒன்றுதான், ஒன் ஒன் என்ன, ஹைட்ரஜன் அணுவன் ஒன்றுக்கு சமன், ஐதரசன் வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்பட கருவேற்றம் ஒன்றுக்கு சமன். என்னன்னு சொன்னா இங்க ஒரே ஒரு இலத்திரன் தான் இடம் இருக்கு, இந்த எச்சுக்கு ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு, ஒரே ஒரு புரோத்தன் இருக்கு. அப்ப அவர வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்பட கருவேற்றம் உண்டுதானே, உண்டுதானே? சரியா? ஓகே. ஐதரசன் தவிர்ந்த ஏனைய அணுக்களுக்கு அவங்களோட அணுவண்ணை விட வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்பட கருவேற்றம் இருக்கல்லோ அது குறைவா தான் இருக்கும். இப்ப மெக்னீசியத்துக்கு டேய், மெக்னீசியத்துக்கு எப்படி இருக்கு, மெக்னீசியத்துக்கு 12 விட குறையத்தான் இருக்கு. சரியா? மெக்னீசியத்துக்கு வலுவள போட்டு இலத்திரன் உணர்ற பயன்பட கருவேற்றம் என்ன, 12 விட குறைவா இருக்கு. அதாவது ஐதரசன் தவிர்ந்த ஏனைய அணுக்களுக்கு அவர் அணுவண்ணை விட குறைய இருக்கும். சோடியம் என்ன 11 விட குறைவா இருக்கும். அலுமினியம் என்ன 13 விட குறைவா இருக்கும். லிதியம் என்ன 3 விட குறைவா இருக்கும். இதெல்லாம் உங்களோட ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்ன, ஜெனரல் கெமிஸ்ட்ரி பாஸ் பேப்பர் டியூட்ல இருக்குல்லடா இந்த கேள்விகள் எல்லாம் என்ன பாருங்க. இப்ப 22லயும் வந்தது, 22ல வந்தது, 22ல வந்தது. திரைய பிள்ளைகள் விளங்குதா? ஓமடா அணுவன் திரையிட்டு விளைவும் இந்த விஷயங்கள் இருக்கு தானே. ஓமடா 9வது கேள்வி பாத்துட்டோம் என்னோட டே, 9வது கேள்வி அப்பதான் என்னடா விரிவா பாத்துனாங்க. சரியா? நித்ரையா நீ அடி சாப்பிட போயிட்டியோ? அணுவாரை அணுவாரை அடே ஃபீல்வர்க் சென்டர், டே ஃபீல்வர்க் சென்டர் நீ எடுத்த மார்க்ஸ் நல்லவடா, ஃபீல்வர்க் சென்டர் நீ எடுத்த மார்க்ஸ் நல்ல, இன்னும் டார்கெட் பண்ணு பிரச்சனை இல்லை. ஃபீல்வர்க் சென்டரை விட ஃபைனல் எக்ஸாம் நல்ல நேர்த்தியாகவும் இலகுவாகவும் இருக்கும். சரியா? இது பிள்ளைங்க நாங்க எக்ஸாம் நாங்க என்னத்துக்கு படிக்கிறோம், அறிவுக்கு படிக்கிறோமா எக்ஸாமுக்கு படிக்கிறோமா? எக்ஸாமுக்கு தானே படிக்கிறோம். மெயினா பாஸ் பேப்பர் கழியில செய்து பாருங்க, பாஸ் பேப்பர் கழி செய்து பாருங்க. டே இந்த ஜனவரியோட நீங்க தான் எக்ஸாம் பேட்ச் என்ன, இந்த ஜனவரியோட பிள்ளைகள் நீங்க தானே நீ எக்ஸாம் பேட்ச் என்ன, இந்த ஜனவரியோட பிள்ளைகள் நீங்க தானே எக்ஸாம் பேட்சா இருக்க போறீங்க என்ன. 23 ஆக்கள் போயிடுவாங்க பிள்ளைகள். 23 ஜனவரி 4ஆம் தேதி என்ன ஏஎல் எக்ஸாம், என்ன ஏஎல் எக்ஸாம். அடே நீங்க தான் சீனியர்ஸ், நீங்க தான் சீனியர்ஸ். நான் சொல்றது, நான் பொதுவாண்ட கருத்து, நானும் ஸ்கூல்ல ப்ரிஃபெக்டா இருந்தேன் என்ன, சீனியர் ப்ரிஃபெக்டா எல்லாம் இருந்தது, சீனியர் ப்ரிஃபெக்டா எல்லாம் இருந்தது. சரியா? சீனியர் ப்ரிஃபெக்டா இருந்தது. ஆனா அதால என் படிப்பு தான் குழம்புனது, அதெல்லாம் என்ன படிப்பு குழம்புனது. அதில் நான் உங்களே சொல்றேன், நீங்க ஏலமான வரைக்கும் அந்த ஸ்கூல் வேலைகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நாங்க பெரிய ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வந்தவங்களே ஸ்கூலுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுவோம், பெருசா ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு பில்டிங்கை கட்டி கொடுங்க, ஒரு ஸ்மார்ட் போர்ட் வாங்கி கொடுங்க, ஏன்னா ஸ்கூலுக்கு உங்களோட ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்ட் வாங்கி கொடுங்க. சரியா? என்ன அப்படி செய்யுங்க. மற்றபடி சும்மா அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் மற்றது ப்ரிஃபெக்டா போறது, ஸ்கூல்ல ஒரு வேலையும் எடுத்து போட்டு செய்யறேன். உங்களுக்கு என்ன ஸ்கூல்ல சில வைக்க போறாங்களா பிள்ளைகள் என்ன, உங்களோட ஃபவுண்டர், உங்களோட ஸ்கூல் ஃபவுண்டர் பார்த்ததுல என்ன உங்களுக்கு சிலை ஏதாவது வைக்க போறாங்களா? அவங்க
ஸ்கூலுக்காக உழைத்த உத்தமர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இல்லை பிள்ளைகள். இப்ப பாருங்க 23 பேட்ச் போயிட்டாங்கன்னு சொன்னா அதோட அவங்கள மறந்துடுவாங்க. இப்ப எங்களுக்கு எங்கட ஸ்கூல்ல படிப்பிச்ச டீச்சர்ஸ் யாருமே இப்ப எங்கட ஸ்கூல்ல படிப்பிக்கிறே இல்ல. பெரும்பாலானாக்கள் ரிட்டையர் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க. இப்ப நாங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தா தான் என்ன எங்களை ஸ்கூல்ல மதிப்பாங்க, எங்களோட ஸ்கூல்ல மதிப்பாங்க. அப்ப இளமான வரைக்கும் சொல்றேன், 100% செல்ஃபிஷா இருந்து உங்களோட லைஃபை நீங்க செதுக்கி கொள்ளுங்க, செதுக்கி கொள்ளுங்க. நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க உங்களோட லைஃப். அதெல்லாம் பெருசா அந்த இதுகள்ல இது செய்யாதீங்க, சரியா? ஓகே. ஓ மேடம், அணுவாரைன்னு சொன்னா லிதியத்திர அணுவாரை, லிதியத்திர அணுவாரை பண்பில் மெக்னீசியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில வருமா? லிதியத்திர அணுவாரை மெக்னீசியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில வரும். இது ஒரு விதிவிலக்கு. என்ன லிதியத்திர அணுவாரை பாருங்க, லிதியத்திர அணுவாரை மெக்னீசியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில வரும். லிதியத்திர அணுவாரை மெக்னீசியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையில வரும். சரியா? கவனமடா, கவனம். நான் பிழையா சொல்ல. ஆனா ஏ லெவல்ன்றது ஆக முக்கியமான விஷயம். என்ன உங்களோட லைஃபை தீர்மானிக்க போற விஷயம். சில பேருக்கு பிள்ளைகள் அது தேவையில்லை. நான் பெரும்பாலான என்ன நாங்க படிச்சா தானே என்ன செய்யலாம், லைஃப்பை நாங்க தீர்மானிக்கலாம். ஓமாடா, எஸ்ஏ அப்படின்னு சொன்னா எழுதி பழகுங்க. எஸ்ஏ எழுதி பழகுங்க. அப்படி எம்சிக்கு பாருங்க, நீங்க ஸ்கோர் பண்றீங்க, செகண்ட் பார்ட்லயும் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா பிள்ளைகள்? நாங்க இனி அடுத்த கிளாஸ்ல மிச்ச கேள்விகளை பார்த்துட்டோம்னா சரி. அந்த கல்குலேஷன் கேள்விகள் இருக்குது, வேற ஸ்ட்ரக்சரையும் செய்வோம். வேற அடுத்த கிளாஸ்ல ஸ்ட்ரக்சர் செய்ய பார்ப்போம். இதை முடிச்சுட்டு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், எங்களோட வளமையான எக்ஸாம்ஸை பார்க்கலாமா? சரியா? ஓமடா எஸ்ஏ பார்ப்போமா? அடுத்த கிளாஸ் எஸ்ஏயும் பார்த்துட்டு வாங்க பிள்ளைகள். நீங்க செஞ்ச பேப்பர் தானே, ஒரு எஸ்ஏ எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா டக்குனு செய்யலாம். ஆல் த வெரி பெஸ்ட் பிள்ளைகள். எனக்கு 2 A வந்ததா? எனக்கு 2 A லெவல்ல 2 A வந்தது. சரி, 2 A வந்தது. ஓமடா, நான் டெலிகிராம் லிங்கை ஷேர் பண்ணி விடுறேன். என்ன 25 வச்சு ஃபன் எடுப்போங்க. அவங்கள போட்டு வதைக்கலாம் முடியுமா? சரியா? எனக்கு கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் நல்லா செஞ்சனா. சரியா? கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் நல்லா செஞ்சது. மேத்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பி விட்டது. எடுத்துருக்கலாம். எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை தானே மேத்ஸ், கனால்து படிச்சதானே, ப்ராக்டிஸ் இல்லை. சரியா? ஓகே. எதுவும் சாத்தியம் பிள்ளைகள், எதுவும் சாத்தியம். நிச்சயமா ஒர்க் பண்ணுங்க. என்ன நிச்சயமா ஒரு டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பிள்ளைகள். ஒன்னும் யோசிக்க வேணாம், கவலைப்படுறபடியாவோ என்ன யோசிக்கிறபடியாவோ உங்க டைம் தான் வேணாகும். படிச்சிட்டீங்கன்னு சொன்னா சரி. தேங்க்யூ பிள்ளைகள், தேங்க்யூ. சந்திப்போம். டவுட்னு சொன்னா கேளுங்க, நம்பர் இருக்கு தானே, மெசேஜ் போடுங்க. நான் ஃப்ரீ டைம் இருக்குள்ள பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரியா? தேங்க்யூ பிள்ளைகள். குட் நைட். சந்திப்போம்டா. படிங்கடா. சின்ன விஷயம் மேடா.